இந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு சில நாள் முன்னிருந்து சில சில்லறை தொந்தரவுகள் உடல்நிலையில், அதனால தான் இந்த நேர்காணல்கள் கூட்டங்கள் எதுவும் இல்லை. இப்போ நதீம் பேசும்போது நிறைய கேள்விகள் இது தொடர்பாக இருந்தது எல்லாம் சொன்னார். எல்லா கேள்விகளுக்கும் நான் விடை சொல்ல முடியாது. அதுவும் இந்த நேரத்துக்குள்ள என்பது மட்டுமல்ல, அந்த கேள்விகளுக்கு விடை காண்பது நம்முடைய ஒரு கூட்டு முயற்சி, ஒரு தொடர் முயற்சியும் கூட. அப்படி பார்க்கணும். சில ஆஸ்பெக்ட்ஸ் முக்கியமானது என்று கருதக்கூடிய இதை பற்றி யோசிக்கும்போது பேச நிறையா இருக்குது. ஆனால் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரம்புக்குள்ள இன்றைய அவசரமாக நாம் பேச வேண்டிய, இன்று நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விவாதத்துக்குரிய பிரச்சனைகள் என்னவோ அவற்றின் மீது கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தொடங்கலாம். நம்முடைய சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய பர்ஃபார்மன்ஸ், எதிர்க்கட்சிகள் பேசும்போதெல்லாம் மற்ற அமைச்சர்கள் குறிப்பெடுத்துட்டு இருந்தாங்க. வழக்கமாக பதில் அளிக்க வேண்டிய முதலமைச்சர் குறிச்சிக்கணும் அல்லது சிந்திக்கணும். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அதையெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அவர் கேரவனில் உட்காந்து கேரக்டரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். கிளைமேக்ஸில் எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது, அடி விழாதெல்லாம் விழுந்துட்டுருக்குது. அவர் மனதுக்குள்ளே ஓடுவது என்ன அப்படின்னா அதுதான் ஓடிட்டுருக்குது. கடைசியில் அதான் பர்ஃபார்ம் பண்ணார். அப்போ தியேட்டர்லேருந்து சாலைக்கு வந்து சாலையிலையும் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் இப்போ அசம்பிளிலையும் பர்ஃபார்மன்ஸ். இதைத்தான் தமிழ்நாடு கண்டது, பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி யோசித்து பார்க்கும்போது ஆங்கிலத்தில் தேஜாவுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாலே எப்போ ஒரு முறை இருந்திருக்கிறோமே என்ற ஒரு நினைப்பு. அது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அனுபவத்தில் 1977 அவசர நிலைக்கு பிந்தைய தேர்தல் மார்ச்சில், அப்போது நானும் இப்போ இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஜென்சி, அப்போது என்னுடைய வயது சுமார் 20, தொலைபேசி துறையில் இருந்தேன். ரிசல்ட் வருது. அப்போது தொலைக்காட்சி கிடையாது, இந்த மாதிரி மற்ற உடனுக்குடன் சொல்லும் வசதிகள்லாம் கிடையாது. அப்போ தொலைபேசி நிலையம் வாசலில் இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய போர்டு வச்சு டெலிபிரிண்டரில் வரக்கூடிய செய்திகளை ரிசல்ட்டை வந்து எழுதி போடுவோம். அப்படி எழுதி போடும்போது வட இந்தியா முழுதும் காங்கிரஸ் தோற்கிறது. டெலிபிரிண்டரில் அனுப்புகிற செய்திகளில் தொலைபேசி துறையில் வேலை செய்பவர்கள், நான் உட்காந்துருக்கிறேன், சஞ்சய் காந்தி என்னாச்சு, இந்திரா காந்தி என்னாச்சுன்னு கேட்குறோம். கேட்டாக்கா பசுவும் கன்றும் உதைத்தெறியப்பட்டன அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருந்த காலம். வெளியே தொலைபேசி நிலைய வாசலில் தஞ்சையில் நான் சொல்கிறேன், ஒரு 1000 பேருக்கு மேலே கூட்டம். அதில் கணிசமான பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஒரு கோலாகலமான ஒரு சூழல். ஆனால் தமிழ்நாட்டு ரிசல்ட் என்ன என்று கேட்டால் 34 சீட்டு அதிமுக கூட்டணி, 5 சீட்டு திமுக கூட்டணி. அப்போ பெரிய அரசியல் அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ தான் அன்னக்கிளி வருது அந்த பாட்டு, அப்போ தான் டேப் ரெக்கார்டர் வருது, டீ கடை, பாட்டு, சினிமா என்று சுற்றி கொண்டிருந்த காலம்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தஞ்சையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசுகிறார், முரசொலி மாறன் மொழிபெயர்க்கிறார். அவர் வந்து ஸ்னேகலதா ரெட்டி, கொலை செய்ய ஸ்னேகலதா ரெட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு புகழ்பெற்ற நடிகை, சம்ஸ்காரான்ற படத்தில் நடித்தவங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது பரோடா டைனமைட் கேஸ் போட்டு அவரை தேடிட்டு இருந்து அவர் தலைமறைவாக இருந்தபோது காட்டி கொடுக்க மறுத்தாங்க அவங்க பெர்னாண்டஸுடைய நண்பர். அதனாலேயே எமர்ஜென்சியில் சிறை வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு எமர்ஜென்சி லிஃப்ட் பண்ணும்போது தான் அவங்கள வந்து வெளியே விடுறாங்க. ஜனவரி 15, 1977. 5 நாளில் வெளியே வந்து இறந்து போகிறாங்க. அந்த காட்சியை உணர்ச்சி பூர்வமாக விவரிக்கிறார் பெர்னாண்டஸ். அதை முரசொலி மாறன் மொழிபெயர்க்கிறார். அந்த கூட்டம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அந்த கூட்டம் காங்கிரசினுடைய தேர்தல் பணிமனைகளை அடித்து நொறுக்கிட்டே வருது. அப்படி ஒரு கொந்தளிப்பான காலத்தை பார்த்தோம், அந்த உணர்வு நிலையில் இருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் தோல்வி ஒரு பெரிய அவமானம், கூனி குறுக்குவது போல இருந்தது தமிழ்நாடு என்று நினைத்து. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாசிசத்துக்கு எதிராக எத்தகைய துன்பங்களை அனுபவித்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். பலருக்கு கலைஞர் அன்றைக்கு முன்வைத்தது பாசிசத்துக்கு எதிராக வாக்களியுங்கள். எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன முன்வைத்தார்? தீய சக்திக்கு எதிராக வாக்களியுங்கள், ஊழலுக்கு எதிராக வாக்களியுங்கள். இது ரெண்டும் தான் அன்றைக்கு எம்ஜிஆர் வைத்த முழக்கம்.
அப்போ அன்னைக்கு அந்த தேர்தலில் ஃபாசிசம் என்பதை ஒரு நான் இஷ்யூவாக்குனது எம்ஜிஆர். அது இஷ்யூ இல்லை. இது 1977 தேர்தல். இன்றைக்கி 2026 டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில்தான் போர் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். டிவிகேக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போர் என்பது விஜய் முன்வைத்த முழக்கம். திரும்ப அதே ஸ்டாலின் ஃபாசிசம் பற்றி பேசுகிறார். விஜய் எதை பற்றி பேசுகிறாரு? தீய சக்தி, ஊழல். இது அவர் அதே தான் பேசுகிறார். கூட அடிஷன் என்ன? திராவிடியன் ஐகான்ஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணா, பெரியார், கூட அம்பேத்கர், இந்த கட் அவுட்டுகள், படங்களை வச்சுக்கிறார். மக்களுக்கு ஃபார்ம் போதும். இது மோடியோட வேலை. எப்படி அம்பேத்கர் படத்தை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகிறதோ அதே மாதிரி மோடியுடைய வேலையை கரெக்டாக அதே மாதிரி செய்கிறார். இப்போ தந்தையும் தோற்றார், மகனும் தோற்றார். ஆனால் இந்த பீரியடில், இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மாநிலத்தை காட்டிலும், தோழர் ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொன்னார், மற்ற எந்த ரீஜனல் பார்ட்டியை காட்டிலும் தமிழ்நாடு தான் ஒன்றியத்துக்கு எதிரான, ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தை பல முனைகளில் நிகழ்த்தி இருக்கிறது. டிலிமிட்டேஷன் அதை ஒரு இஷ்யூவாக எடுத்தது. அதற்கு இப்போ இந்த ஒன்றிய மாநில அரசுகள் உறவு குறித்து ஏற்பட்டிருக்கிற கமிஷன், அதில் கொடுத்துருக்கிற அறிக்கை, அதில் கண்டுள்ள விஷயங்கள், ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுத்து மாநில உரிமை என்பதை நிலைநாட்டியது, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றும் பறிக்கப்படுவதற்கு எதிரான குரல், ஜிஎஸ்டி, நியூ எக்கனாமிக் பாலிசி எதிர்ப்பு, ஓபிசி எம்டியில் நீட் ரிசர்வேஷன், நீட்டு, வக்ஃப் போர்டுக்கு எதிராக தமிழ்த்தாய் வாழ்த்து, கீழடியிலிருந்து அர்ச்சகர் பிரச்சனை வரை, இது ஒரு லிஸ்ட்டு போடலாம். திருப்பரங்குன்றம், இடபிள்யூஎஸ் அமல்படுத்த மறுப்பது, அந்த நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கே, இதெல்லாம் ரேர். ஒரு கட்சி வெளிப்படையாக அதிகாரத்தில் இருக்கின்ற, இந்த அரசோடு நெருக்கமானவர் என்று கருதத்தக்க ஒரு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது, அதை ஃபேஸ் பண்ணுவோன்னு நிற்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு பலவிதமாக பேசக்கூடியவர்கள் வேறு எந்த கட்சி, எந்த மாநில முதல்வர் செய்தார்னு சொல்லணும். இது எல்லாம் செய்தும் விஜய் அதை என்ன செஞ்சார்? பாயசாண்டர். முடிஞ்சு போச்சு. பாசிசமா பாயசமா அப்படின்னா அதுக்கு எப்படி எம்ஜிஆர் கலைஞருடைய போராட்டத்தை டிஸ்கிரெடிட் பண்ணாரோ அதே போல் பாசிசத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை விஜய் மக்களுடைய பார்வையில் டிஸ்கிரெடிட் பண்ணார். பாசிசன்றது ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் என்ன பிரச்சனை? இது திரும்ப நீங்கள் 2014 போங்களேன். 2014 நடந்தது என்ன? 2G ஊழல். அப்போது சித்தரிக்கப்பட்டது என்ன? கரப்ட் டிஎம்கே, அப்ராணி மன்மோகன் சிங் சிக்கிக்கிட்டார் இந்த திமுக கிட்ட, இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க. இப்படி தான் அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் வந்தது, அண்ணா ஹசாரே வந்தார். ஒரு 500 பேர் 600 பேர் இருந்ததை இந்தியாவில் இருக்கிற எல்லா டிவி கேமராவும் முன்னால் போட்டு 24 மணி நேரமும் ஒளிபரப்புனாங்க. உடனே ஊழலுக்கு எதிராக கொந்தளித்து இந்தியா பூராவும் பலர், எல்லாரும் கெட்டவர்கள் இல்லை, பல பேர் அதுக்காக வந்தாங்க. அப்போ அந்த அண்ணா ஹசாரேன்றதை அப்போ எக்ஸ்போஸ் பண்ணி எழுதணும் வினவு என்ற தளத்தில், அது வேறு. அப்போது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, என்டிடிவியில் ராஜீவ் சர்தேசாயுடைய மனைவி சகாரிகா கோஸ் அவங்க அருந்ததி ராயை பேட்டி எடுத்தாங்க. இது உங்களுக்கு ஆபாசமாக தெரியலையான்னு கேட்டாங்க. இப்படி ஒரு வேலை செய்கிறீங்களே, இந்த அண்ணா ஹசாரையை வச்சு இப்படி காட்டிகிட்டு இருக்கீங்களே அத்தனை சேனலும், இதுக்கு பதிலாக ஒய் டோன்ட் யூ ட்ரை போர்னோகிராஃபி அப்படின்னு கேட்டாங்க. இந்த போர்னோகிராஃபின்னாக்கா அது கொச்சையாக இல்லை, இது போர்னோகிராஃபிக் போர்ட்ரேயல் ஆஃப் அன் இன்சிடெண்ட். போர்னோகிராஃபின்றதை மிகைப்படுத்தி காட்டுவது. அப்போ அப்படி அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு பலியானவர்கள் பெரிய அறிவாளிகள், பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ். அருந்ததி ராயை நேரில் பார்த்தப்போ கேட்டேன், என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு பிரசாந்த் பூஷன் கேஜ்ரிவால் மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணுறான். ஆமாம் நானும் கேட்டேன், அவன் ஒரு லூஸு கோமாளி மாதிரி இருக்கிறான், ரைட் விங்கு, அவனை எப்படி ஆதரிக்கிறான்னு கேட்டேன். இல்லை அவர் நல்லவருன்னு சொன்னாங்க. யார்? பிரசாந்த் பூஷன். அப்போ இவர்களெல்லாம் அப்படி ஒரு மயக்கத்துக்கு ஆளானார்கள். அந்த பீரியடில் தான் கிட்டத்தட்ட 2012 நிர்பயா இஷ்யூ, அந்த நிர்பயா இஷ்யூ 1 வச்சுக்கிட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அத்தனை பேர் 5 பேரில் 4 பேரை தூக்கில் போட்டாங்க. இப்போயே போட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போட்டு. அப்போ ஆனந்த் எழுத்தும்படியே ஒரு கட்டுரை எழுதினார். இதெல்லாம் செஞ்சது வரவேற்கிறேன், நடவடிக்கை எடுத்ததை.
ஆனால் கைர்லாஞ்சியில் போட்மாங்கே ஃபேமிலி ரேப் அண்ட் மர்டர், தலித் ஃபேமிலி, அப்போ ஏன் இந்த சமூகம் கொந்தளித்து எழவில்லை? அப்போ ஏன் இது நடக்கலை? அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை கம்யூட் பண்ணாங்க. இந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார். அப்போ எதை முன்னிறுத்துவது? இந்த இப்போ சென்ற தேர்தலிலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது? அதை இதான் இது இன்னும் போகலாம். அதர்வைஸ் மோடி எப்படி வந்திருக்க முடியும்? மோடி வந்து குஜராத் படுகொலையால் டிஸ்கிரெடிட் ஆகியிருந்தார். அவரை விடுவிப்பதற்கு 2 பேர் வேலை பார்த்தாங்க. ஒருத்தர் ஆர்கே ராகவன், ரொம்ப யோக்கியமான ஒரு அதிகாரி போல் சிபிஐ டைரக்டர் இருந்தவர். அவர் தான் வந்து ஜாக்கியா ஜாஃப்ரி வழக்கில் அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக சைப்ரஸ் தூதராக நியமிக்கப்பட்டார். இன்னொருத்தர் நம்ம வினோத் ராய் 2G வழக்கு, அதன் பிறகு ஒரு 4-5 பதவி அவருக்கு வரிசையாக வந்துச்சு. அப்புறம் நம்ம நீதிபதி சதாசிவம் அமித்ஷாவை விடுதலை செய்வதற்காக பின்னால் கவர்னர் ஆனார். இப்போ இந்த டிசைனில் தான் மோடி என்ற டிஸ்கிரெடிட் பண்ணப்பட்ட ஒரு நபர் இப்படி வர முடிகிறது. இப்போ இது நான் 3 இன்சிடென்ட் சொல்லிட்டேன். இப்போ நடந்தது, அவசர நிலை காலத்தில் நடந்தது, அப்புறம் 2014 நடந்தது. இது எல்லாத்துலேயுமே திரும்ப 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 ஒரு தீம் சாங் ஒன்று வருது, ஊழல் எதிர்ப்பு. இப்போவும் அதான். இந்த ஊழல் எதிர்ப்பு என்பதை ஒரு நிர்வாக நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கு மேலே அதில் மதிப்பு இல்லை. அது எப்போலேருந்து ஒரு அரசியலாக்கப்படுகிறது என்பது நமக்கு வந்து முக்கியம். ஏறத்தாழ காங்கிரஸ் ஆட்சி அகன்று மாநில கட்சிகள் வருகின்ற அல்லது நான் பிராமின் சூத்திர பஞ்சம நபர்கள் நாடாளுமன்ற அரசியலுக்குள்ள, மாநில அரசியலுக்குள்ள வெற்றி பெற்று வரும் காலத்தில் தான் இந்த ஊழல் என்பது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மாற்றப்படுது. அண்ணா வந்து ஊழல் என்ற பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வச்சு காங்கிரஸை ஃபைட் பண்ணலை. எப்போ அது வருது? இவன்லாம் வந்துட்டான் அப்படிங்கும்போது தான் அது வருது. யார் சலூன் கடைக்காரனும் லாண்ட்ரி கடைக்காரனும் வந்துட்டான் அரசியலுக்கு என்று எப்படி 60s 67களில் பேசப்பட்ட போது தான் இவங்கெல்லாம் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, பாண்டையார் மூப்பனார் அப்படி அவங்களாம் ஒரு கௌரவமான மனிதர்கள், அவங்களுக்கு காசு திருட தேவையில்லை சார், இப்போ சொல்கிறாரில்ல விட்டு வந்தேன்னு, அது மாதிரி எம்ஜிஆரே அதுதான் சொன்னாங்க, விட்டு வந்தவர் அவருக்கு தேவையில்லை. யாருக்கு தேவை? தான் இது மாதிரி வராங்கல்ல, இவங்க தான் தேவை, இவங்க தான் வரண்டி திப்பாங்க. இப்படி அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஹிந்தியில் ஊழலுக்கு இருக்கிற வார்த்தை வந்து பிரஷ்டாச்சார், விலக்கப்பட்ட ஆசாரம். யாருக்கு விலக்கப்பட்ட ஆசாரம்? ஆதிக்க சாதிகள் வாங்கலாம், சூத்திரர்களுக்கு விலக்கப்பட்ட ஆசாரமா? அல்லது இந்த விலக்கப்பட்ட ஆசாரத்தை செய்பவர்கள் இவர்கள் கீழ்மக்கள், இவங்க தான் என்பதா? இப்படிப்பட்ட ஒரு பார்வையிலிருந்து தான் இது வருது. அதனால தான் இது ஊழல் திரும்ப திரும்ப ஒரு அஜெண்டாவை கொண்டு வரப்படுது. அதுக்கு என்ன பொருள்? வேறு யார் வேணால் ஊழல் எதிர்ப்பு பற்றி பேசலாம். ஆனால் ஊழல் எதிர்ப்பை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக ஒரு கம்யூனிஸ்ட் பேசவே முடியாது. ஏன் பேச முடியாதுனாக்கா, ஊழல் எதிர்ப்பு என்பதன் பொருள், அதிலிருந்து ரூலிங் கிளாஸ் சொல்ல வர்றது என்னென்னா, அதர்வைஸ் த சிஸ்டம் இஸ் ஜஸ்ட். இந்த ஊழல் மட்டும் இல்லைன்னா இந்த அமைப்பு முறை நியாயமானது, நீதியானது. இதை மட்டும் எடுத்துகிட்டால் போதும். யார்? இந்த கட்சிக்காரங்க வாங்குகிற ஊழல், இல்லை அரசு எந்திரத்தில் வாங்குகிற ஊழல், இதை அகற்றிவிட்டால் இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அல்லது சாதி ஆதிக்க சமூக அமைப்பு, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பது தான் அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயம். அதனால தான் இந்த பாலிட்டிக்ஸ் வந்து ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது அவ்வளோ ஆபத்தானது. இன்றைக்கி மோடி வந்து எதிர்க்கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறார். அப்போது சென்ற தேர்தலுக்கு திரும்ப வந்தோம்னா, தீய சக்தி அதுதான் எம்ஜிஆர் உருவாக்குனது, அப்புறம் ஜெயலலிதா ஃபாலோ பண்ணது, அந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கிட்டார். ஊழல், அப்புறம் இருக்கவே இருக்குது பெண்கள் மீதான பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, ஜெயிச்சிட்டார். இப்போது திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார், இவர் வந்து பிஜேபியின் கள்ளப்பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு அதில் ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை, எங்களெல்லாம் ஆதரவு கேட்டவுடனே நான் அப்படி இருக்காதுன்னு நான் கருத்தை மாற்றிக்கிட்டேன்னாரு. அது ஒரு விசித்திர நியாயம், அது இருக்கட்டும். ஆனால் இதுக்கு யார் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கார்? இந்தியா டுடேயில் குருமூர்த்தி பேட்டி கொடுத்துருக்காரு. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கார் அவர். திராவிடியன் என்பது ஆன்டி நேஷனல். திராவிடியன் பாலிட்டிக்ஸை விஜய் பேசவில்லை, அவர் தமிழக வெற்றி கழகம் தான் வச்சுருக்காரு. திராவிடியன் பாலிட்டிக்ஸ் தான் தேச விரோதமானது, நம்பர் 1. நம்பர் 2, இது எண்ட் ஆஃப் திராவிடியன் ஐடியாலஜி. எப்படி சொல்கிறீங்க? ஏனென்றால் விஜய்க்கு ஐடியாலஜியே கிடையாது. இது யார்? இது குருமூர்த்தி. அப்போ இந்த
ரைட்ரு எல்லாருமே இதில் வந்து சந்தோஷம். என்னன்னு கேட்டால் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக, பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. மலரலை தமிழ்நாட்டில். திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் சித்தாந்தம், அதற்கு எதிராக சனாதனத்தை முன்வைத்து அவர்களுடைய அரசியல் பார்வையை முன்வைத்து அவங்க பேசினது எதுவும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை, வெல்ல முடியவில்லை. இப்போ மலரும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விவசாயத்தில் சொல்கிறாங்க இல்லையா, சீசனிங்னு சொல்லுவாங்கள்ல, மண்ணை பதப்படுத்துவது. அப்படி பதப்படுத்தும் வேலையை விஜய் செய்கிறார். அதனால் தாமரை மலர்வதற்கான வாய்ப்புண்டு. அல்லது வேறு விதமாக சொல்லலாம், ஓடுற தண்ணியில் தாமரை மலராது, தேங்கின தண்ணியில் தான் தாமரை மலரும். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இப்போ மண்ணுக்கேற்ற இந்துத்துவத்தை கொண்டு வருவதற்கு அண்ணாமலை வர்றாரு. சித்தாந்த நீக்கம் செய்வதற்கு அதுக்கு முன்னால் ரெடியாக விஜய் உழுது பயிரிட்டு உழுது பதப்படுத்தி வைப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். இது வந்து ஒன்றும் கான்ஸ்பிரசி தியரி இல்லை. இந்த காரணத்தினால தான் திருமா சொல்வது போல இல்லை, கண் முன்னால் தெரிகின்ற இந்த உண்மை விவரங்களின் அடிப்படையில் தான் விஜய் ஒரு பிஜேபியின் ட்ரோஜன் ஹார்ஸ் என்பது என்னுடைய கருத்து. ஒரு ட்ரோஜன் குதிரை. வேறு ஏதோ ரகசியமாக அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்தார், காசு வாங்கிட்டு வந்தார், அவங்க அதெல்லாம் இல்லை. அது நம்ம தெரியாத விவரங்களை பற்றி நான் பேசவில்லை. விஜயுடைய ரோல் பொலிட்டிக்கலாக என்ன அப்படின்னா இந்த வகையில் தான் அது ட்ரோஜன் ஹார்ஸ். அப்போ நான் விவரங்களிலிருந்து தான் பேசுகிறேமே தவிர, இப்போ இந்த 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 பீரியடை வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு தோழர் சொன்னார் மெர்சல் படத்துக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு, என்னுடைய கருத்துப்படி அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அதிலிருந்தே பையன் அப்படி தயார் பண்ணி வளர்க்குறாரு. ரசிகர் மன்றங்களை உருவாக்குகிறார்கள். இதில் வந்து இந்த பிரமிந்தா ஜாக்கப் என்பவர்களுடைய ஆய்வு நூல் இருக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ரசிகர் மன்ற அரசியல் பற்றி. அது தனி ஒரு நூல். ஒரு ஸ்கீமோடு தான் வந்து அவங்க வர்றாங்க. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. பிஜேபி அண்ணாமலையை வைத்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து இப்படி ஏதாவது செய்ய முடியும்னு முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. விஜய் வந்து அவர் தன் முயற்சியில் வருகிறார் என்றே எடுத்துக்கொள்வோம். கரூர் நிகழ்வு நடக்குது. கரூர் நிகழ்வு நடந்த அன்றைக்கு இரவே கான்ஸ்பிரசி தியரி கடைபிடிக்கப்படுது. அந்த கான்ஸ்பிரசி தியரியை வழிமொழிந்தது பிஜேபி. அதை வந்து மறந்துடக்கூடாது. நயினார் நாகேந்திரன் கடைசி வரைக்கும் அதை பேசிகிட்டு இருந்தார். அமித்ஷாவோட ஒரு கூட்டம் வரைக்கும் திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு இருந்தார் நயினார் நாகேந்திரன். அது உடனே கமிஷன் வருது. அதை எப்படி அதை உறுதிப்படுத்துவது என்பதற்கான வேலை நடக்குது. இது அனைத்தையும் விட ஒரு தீர்மானமான ஆதாரம், உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அப்பட்டமான முறைகேடான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு பை டிசைன் அப்படி தான் அது வந்தது. ஏன்னா அதே நீதிபதி அடுத்த நாள் உத்தரப்பிரதேசம் பற்றிய வழக்கில், இந்த வழக்கில் என்ன கிரவுண்டில் கொடுத்தேனோ அப்படி கொடுக்க முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கொடுக்க முடியாது, விசாரணையே தொடங்கலை, எப்படி சிபிஐ கொடுக்க முடியும் என்று அதே நீதிபதி சொன்னார். அப்போ இது அதை அப்படி சிபிஐக்கு ஒப்படைத்ததற்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு தூங்கி கொண்டிருப்பதும் இது எல்லாமே வந்து கேள்விக்குரியது. இது எல்லாமே சந்தேகத்துக்கு இடமானது. இப்போ தான் வருது இந்த அன்எக்ஸ்பெக்டட் விக்டரி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி, விஜயனுடைய வெற்றி, இது ரெண்டும் ஒரு தேர்தலில் தான் நடந்திருக்குது. ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கம் என்று கருதினாலும் இது ரெண்டையும் ரெண்டாக பிரித்து பார்க்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ திமுகவின் தோல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்றால் அவங்க வந்து உட்கட்சியில் ஒரு ஆய்வு வச்சுருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதாவது இப்போது திமுக இன்னொரு 5 அல்லது 6 விழுக்காடு வாக்குகள் அதிகம் வாங்கியிருந்தால் சிம்பிள் மெஜாரிட்டியோடு வந்து வெற்றி பெற்று வந்திருக்க முடியும். அது தேர்தல் வெற்றி பற்றியது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து உள்ள உட்கட்சி முரண்பாடுகளா, அல்லது பெண் நிறுவனம் சரியாக வேலை செய்யலையா, அல்லது கீழ்மட்ட ஊழல் மேல்மட்ட ஊழலா, அல்லது அவர்களுடைய ஹியூப்ரிஸ் ஆணவமா, அல்லது துதிப்பாடிகள் வந்து உண்மையை கொண்டு போகாமல் தடுத்து விட்டார்களா, விஜயுடைய பொய் பிரச்சாரமா, குழந்தைகளை வாக்களிக்க சொன்னதா, இப்படி ஒரு பட்டியல் போட்டு இந்த 5-6 விழுக்காடுகளுக்கான கணக்கை என்னன்னு தேடி எடுத்துட முடியும். ஆனால் அது அந்த கட்சியின் பரிசீலனைக்குரியது. நாமும் பரிசீலிக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமானது இந்த 35 விழுக்காடு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, அது வந்து நமக்கு முக்கியம். எப்படி ஒரு இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு கோமாளி, அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கும்பல், இவங்க வந்து இப்படி ஒரு சுயமரியாதை மண்ணை, இப்படி ஒரு திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், இப்படி ஒரு அரசியல் இருக்கக்கூடிய மரபுள்ள ஒரு மண்ணை ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் எப்படி கைப்பற்ற முடிந்தது
அப்படின்ற கேள்வி, அதுதான் நமக்கு விடை தேட வேண்டிய கேள்வி. அது முக்கியமான கேள்வி. அந்த வகையில் பார்க்கும்போது இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி அல்ல, தமிழகத்தின் தோல்வி. இந்த முடிவு அதிர்ச்சி தருவது என்பதை விட சமூகத்தின் இந்த இழிந்த நிலைதான் நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியது. இப்படி சொல்லும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தான் இப்போ விவாதத்தில் இருக்குது. பொதுவாக ஒரு கிளிஷே இருக்குது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது ஒரு இத்து போன ஒரு வாக்கியம். அப்போது எதை பற்றியும் இப்போ ஜெயலலிதா கன்விக்ட் ஆன பிறகும் ஜெயித்தாங்க. அப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுதான் அவங்க சொல்லிக்கிட்டது. குன்றா என்ன வேணால் சொல்லிட்டோம். அப்போ கொலகாரன் கூட வரலாம். எத்தனை சாமியார்கள், சாய்பாபாக்கள், அவங்க அத்தனை யாரும் எல்லாம் விடுதலை ஆகிறாங்க பல பேர். அப்போ இந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதை முதல்ல நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேணும்னா தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அதை மதிக்க தேவையில்லை. அம்பேத்கர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி ஒரு முறை சொன்னார் இல்லையா, இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படணும், ஆனால் நான் இதை மதிக்க மாட்டேன்னு சொன்னார். அதுபோல் அதை மதிக்க நாம் தேவையில்லை. இந்த தேர்தல் நாணயமாக நடந்ததா? இப்போ தோழலாம் சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷனுடைய முறைகேடு அல்லது எஸ்ஐஆர் வாக்கு நீக்கத்தில் உள்ள முறைகேடு அல்லது இவிஎம்ல முறைகேடு, இந்த கொஸ்டின்லாம் இருக்குது. அந்த கொஸ்டினுக்குள்ளலாம் போகலை, அதெல்லாம் தப்பே நடக்கலை, எல்லாம் நேர்மையாக நடந்தது என்றே வைத்து கொண்டாலும் இந்த தீர்ப்பை நாம் மதிக்க தேவையில்லை. ஆனால் அப்படி சொல்வது தவறு என்று மற்ற பலர் கருதினாலும் பரவாயில்லை. ஏன்னா சம்பிரதாயமாக எல்லா கட்சிகளும் சொல்கிறது. ஏன்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கும்போது இந்த ஆட்ட விதி அதை மதித்து ரெஃபரி சொல்கிறத ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி, சரி ஓட்டு போட்டாங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப அதிகமாக மக்கள் தீர்ப்பை புனிதமாக கருதி கொண்டாடும் நிலைக்கு கம்யூனிஸ்டுகள் போயிருக்கிறது தான் கவலைக்குரியது. அதை பற்றி ஒரு விவாதம் நடக்குது, அதை நம்ம பேசுவோம். மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில விவாதம் இங்கே எழுதுறது இது நடக்குது. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, அப்படி புனிதமாக கருத முடியாது அப்படின்னு மார்க்ஸ் சொல்கிறாரு. மார்க்சிஸ்டுகள் அதை ஒத்துக்கலை. அது எப்படின்றத நான் சொல்கிறேன், அது தெரியணும், இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்கிறேன். இப்படி சொல்லும்போது நீ திமுக சொம்பு இது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 ரூபா ஊப்பி. ஆனால் இந்த மேடையிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்தை சில ஆண்டுகளாக நடத்திட்டுருக்கிறோம். இங்கே நடத்தியிருக்கிறோம், பாரதி புத்தாலயத்தில் நடத்தியிருக்கிறோம், அன்பகத்தில் நிறையா கூட்டம் நடத்தியிருக்கிறோம், கவிக்கோரங்கத்தில் நடத்தியிருக்கிறோம். அன்பகத்தில் அதிகமான கூட்டங்கள் நடத்தினால இதிலேருந்தே தெரியலையா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. 10,000 ரூபா வாடகை கொடுத்து தான் நடத்தியிருக்கிறோம். அதற்கு மேல் ஒன்று சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களிடம் நன்கொடை வாங்கியவர்கள், கட்சியிடம் நன்கொடை வாங்கிய கட்சிகள், இயக்கங்கள் பல பேர் என்ன சொம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்துக்காக ஒரு அமைச்சரிடம் 1 ரூபா நாங்கள் வாங்கினதில்லை. நாங்கள் மக்கள் மத்தியிலிருந்து வசூலித்து நடத்துகிறோம். வாங்கக்கூடாது என்பதல்ல, வாங்கிறது இழிவுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்படி தான் நடத்துகிறீங்க என்று சொன்னால் இதை ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். அதனால் அதை அப்படி சொன்னால் அதை பற்றி அதுக்கு அச்சப்பட போவதில்லை. இப்போது மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். இது ஒரு கூட்டம், ஒரு விதமான வகுப்பு போல் இருக்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக இந்த விஷயத்தை பார்க்கணும். இது நான் முதல்ல தேஜாவுன்னு சொன்னேன் இல்லையா, இது நமக்கு முதல் முறை நடக்கிறதா? இல்லை. 1848 பிரான்ஸில் இதே நிகழ்ந்தது. உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம். பிரான்ஸு இந்த பிரெஞ்சு புரட்சி அப்படின்றது தான் ஜனநாயகத்தை முதல்ல, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை முதலில் கொண்டு வந்தது. அப்போது அந்த பிரெஞ்சு புரட்சி 1789 அது டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் என்பது 1789 வருது. அதிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் இப்படியும் அப்படியுமா போராட்டம் நடக்குது. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் மாறி மாறி ஸ்மூத்தெல்லாம் எதுவும் நடந்துடல. 1848 தான் யுனிவர்சல் மேல் சஃப்ரேஜ் வருது. ஆண்களுக்கு மட்டும் 21 வயதான ஆண்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை என்பது வருது. அந்த தேர்தல் ஒன்று நடக்குது. அந்த 1848 பிப்ரவரி மாதத்தில் தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை மார்க்ஸ் எழுதுகிறார். வெளியாகுது, எழுதுறது 47, 48 பிப்ரவரியில் வெளியாகுது. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை பற்றி படிக்கிறவங்க நீங்கள் படிக்கலாம், தெரிந்த தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மிக முக்கியமாக சொல்வது முடியாட்சியும் வாரிசு அதிகாரமும் நிலப்பிரபுத்துவமும் வீழ்ந்து ஒரு மாடர்னிட்டி, தொழில்துறை, முதலாளித்துவம் வளர்ந்து வருவதையும்
தவிர்க்க இயலாமல் அது வந்து உழைக்கும் வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்தை கொண்டு வரும், அந்த அதிகாரத்துக்கு இட்டு செல்லும் என்று வரலாற்றின் நிகழ்ச்சி போக்கை அது ஒரு பறவை பார்வையில் வந்து சொல்லுது கம்யூனிஸ்ட் அறிக்கை. இதை வந்து பிப்ரவரி மாதம் எழுதுகிறாரு, பிரெஞ்சு புரட்சியெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு. டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நெப்போலியனுடைய அண்ணன் மகன் லூயி நெப்போலியன் ஒரு பொறுக்கி, அவன் வந்து தேர்தலில் நிற்கிறான். தேர்தலில் நின்று மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்றான். ஜெயிச்சு வந்துட்டு ஜனநாயகம் கேன்சல், நான் ராஜான்னு சொல்லிடுறான். இது அப்போது ஹிஸ்ட்ரி வரலாறு வந்து ஒரு யூட்ரன் எடுத்துருது. இப்போ இது எப்படி நிகழ்ந்தது? இவ்வளவு தீவிரமான வர்க்க போராட்டங்கள் நிகழ்ந்த ஒரு பிரான்சில் இது எப்படி நிகழ்ந்தது என்பது தான் மார்க்ஸ் முன்னால் இருக்கிற கேள்வி. இந்த தீர்ப்பு வருது, இந்த லூயி நெப்போலியனை தேர்ந்தெடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு யார் வாக்களித்தார்கள்னு மார்க்ஸ் வந்து எழுதுகிறார். அவருடைய மிக முக்கியமான ஒரு இலக்கியம், அரசியல் இலக்கியம் 18th Brumaire of Louis Bonaparte. அது அந்த நூல் படிங்க, பிரெஞ்சு வரலாற்றோடு இணைத்து பார்த்து படிங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சிறு விவசாயிகள், உதிரி தொழிலாளர்கள், அப்புறம் முதலாளி வர்க்கத்திலேயே இருக்கக்கூடிய பிற்போக்கு பிரிவினர், இந்த 3 பேரும் தான் இவனை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த கிளாஸஸை வந்து சாடுகிறார். இந்த தீர்ப்பை பற்றி, அதாவது இந்த தேர்தல் முடிவை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, சிலதை மட்டும் நான் படித்து காமிக்கிறேன். அது இன்றைக்கும் பொருந்தும் என்றால் நீங்கள் பொருத்தி பார்த்துங்க. நாம் மிக கேவலமாக அவமதிக்கப்பட்டு அலங்கோலப்பட்டு விட்டோம் என்ற உணர்ச்சி பிரான்ஸை வேதனைப்படுத்துகிறது. பிரான்ஸ் முகத்தை தாழ்த்தி கொண்டு தாங்க முடியாத சோகத்தை அனுபவிக்கிறது, மூச்சு விட முடியாமல் திணறுகிறது. இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு அதை ஏற்படுத்தி இருக்கிறதா? யோசிங்க. நான் கவனமில்லாதிருந்த நேரத்தில் ஒரு சாகசக்காரன் என்னை மானபங்கம் செய்து விட்டான் என்று கூறும் பெண்ணையோ பிரான்ஸையோ யாரும் மன்னிக்க மாட்டார்கள். அப்போது நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க, நம்ம பேசணும்ல. இந்த தீர்ப்பை யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாருமே சொல்லவில்லையே. அது இதற்கு முன்பு பிரான்ஸ் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நாயகிகளின் ஆட்சியை அனுபவித்திருக்கிறது. எந்த காலத்திலும் ஆசை நாயகர்களின் ஆட்சி நடந்ததில்லை. கெப்ட் மென்னு சொல்கிறார். கடைசியாக இதோடு முடிச்சிடறேன் அதை சொல்லி, கூச்சல் போட்டுக்கொண்டு கௌரவம் என்பதே சிறிதும் இல்லாமல் பிடுங்கி தின்பதையே பிழைப்பாக கொண்ட ஒரு கூட்டம், சந்தேகத்துக்கு இடமளிக்கும் நபர்களை கொண்ட ஒரு கும்பல், கோமாளித்தனமான கம்பீரத்தோடு விலை உயர்ந்த கோட்டுக்குள் தன் உடலை திணித்து கொண்டு மந்திரி சபையின் நிர்வாகத்துக்குள் முண்டி எடுத்துக்கொண்டு நுழைகிறது. இந்த கூட்டத்திலேயே மிக நல்லவர்களை கூட அவர் எங்கிருந்து வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. எம்எல்ஏவை தெரியாது. இதெல்லாம் எழுதுனது மார்க்ஸ். இதை கைது பண்ணணும், வழக்கு போடணும்னா கன்னிமாரா லைப்ரரியில் ஒரு மார்க்ஸ் சிலை இருக்குது, அதை வேணால் கைது பண்ணலாம். அப்போது இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதுதான் இந்த தேர்தல் பற்றி அவருடைய மதிப்பீடு. இதை ஒரு வரியில் அவர் சொல்கிறார். இந்த ஓட்டு போட்டதை வந்து சம்மனிங் தர் ஓவர்லார்டுன்றது, எஜமானே வாங்க என்று பிரான்ஸ் அந்த வர்க்கங்கள் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. பேக் டு ஃபியூடலிசம். இது ஒரு ரெட்ரோகேட், பின்னோக்கி போகின்ற ஒரு விஷயம் அப்படின்றது தான் அவர் வந்து இதில் வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்போ இந்த அளவுகோலை வைத்து கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைய இந்த தீர்ப்பு நம்முடைய சமூகத்தை, அரசியலை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறதா அல்லது பின்னுக்கு இழுத்திருக்கிறதா, அதை எந்த அளவுகோலை வைத்து கொண்டு தீர்மானிப்பது? அவர் என்ன சொல்கிறாரு, டெமோக்ரஸியிலேருந்து பின்னால் போகிறோம் என்பது தான் மார்க்ஸினுடைய கவலை, மார்க்ஸினுடைய விமர்சனம். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் வந்து அவர் என்ன அதனுடைய முக்கியமாக சொல்கிறது என்ன, இந்த நிலப்பிரபுத்துவ வர்க்கம், முடியாட்சியின் வீழ்ச்சி, நவீனத்துவம், முதலாளித்துவத்தின் எழுச்சி, இதில் கம்யூனிஸ்டுடைய ரோல் ஜனநாயக போராட்டத்தின் முன்னணி படையாக இருக்கணும், ஜனநாயக போராட்டத்தின் ஃப்ரண்ட் லைனில் இருக்கணும், அதான் கம்யூனிஸ்ட் வேலை என்பது தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் அவர் சொல்கிறார். இந்த ஜனநாயக போராட்டம் என்றால் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அவர் சொல்லலை,
மக்கள் ஆக பெரும்பான்மையான மக்களுடைய டெமோக்ரஸி அதை பேசுகிறார். ஏன் இதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன்னா, இன்றைக்கு சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேரும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியின் புனிதத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய ஜனநாயக உரிமையின் புனிதம் பற்றி பேசுவதென்றால் ஃபாசிசத்தை பற்றி பேசணும். இதை பற்றி பேச முடியாது. இந்த தீர்ப்பின் புனிதத்தை பற்றி பேச முடியாது. இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரா, நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா, பாரதி புத்தகாலயம் எஸ்வி ராஜதுரை எழுதி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பற்றி புக்கு போட்டிருக்கிறாங்க. அதில் பேக்ரவுண்டு எல்லாத்தையும் விவரிச்சிருக்கிறார். அந்த தோழர்கள் அவர்களே வெளியிட்ட நூலை அவர்கள் எடுத்து வந்து படித்து பார்த்துக்கலாம். எந்த டெமோக்ரஸியை பற்றி மார்க்ஸ் பேசுகிறார், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியா அல்லது சமூகத்தில் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியா என்பதை வந்து அவங்க பார்க்கலாம். அப்போது இந்த பாசிச எதிர்ப்பு என்பதை கொச்சைப்படுத்தி பாசிசமாக பாயசமானு ஒரு கேள்வி எழுப்பி அலட்சியப்படுத்தி ஒரு தோல்விக்கு தள்ளி இருப்பது தான் இந்த தீர்ப்பினுடைய மிக கவலையூட்டுகின்ற ஒரு அம்சம். அப்போ பாசிச எதிர்ப்புக்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் இந்தியா கூட்டணியா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து இணைந்திருக்கிறோம், இதுதான் எங்கள் முழக்கம் என்று சேர்ந்தவர்கள், அது சிபிஐ சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் காங்கிரஸ் அல்லது ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், இதில் தோல்வி கண்ட போது அதை எப்படி பார்க்கணும்? நம்ம இதை முன்வைத்தோம், அது மக்கள் தீர்ப்பு இப்படி வந்திருக்குது. இப்போ மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறோம்னா இந்த இடத்துல என்ன பொருள்? நாங்கள் முட்டாள்கள், மக்கள் அறிவாளிகள் என்பதா, அல்லது நம்ம அரசியலை கைவிட வேண்டும், இதுதான் கரெக்டான அரசியல், இதை பின்பற்றுவோம், பாசிசம்லாம் ஒன்றும் கிடையாது, விஜயே சொல்லிட்டாரு, பாயசம்தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்போ அதுக்கு மாறிக்கலாமா? அப்போ இதை என்ன பார்க்க வேண்டும்? இப்போ இது பற்றிய வந்த வாத பிரதிவாதங்களில் தோழர் சண்முகம் நிறைய பேசியிருக்காரு. அவர் பேசுனதெல்லாம் நான் கோட் பண்ணால் அது தனிநபர் தாக்குதல் அப்படி அது சொல்லப்படுவதற்கும் திருப்பப்படுவதற்கும் போகும். அவங்க வந்து இதுக்கு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக. அந்த அறிக்கையிலேருந்து மட்டும் அந்த அறிக்கை ஃபுல்லாக கையில் வச்சுருக்கிறேன், அது ஒன்றும் டிஸ்டார்ட் பண்ணல. அந்த அறிக்கையில் இந்த தீர்ப்பு யார், இந்த தேர்தல் முடிவை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைய இளைய தலைமுறையினர் தங்களின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து புதிய மாற்று சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி வாக்களித்துள்ளனர். இங்கு மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளில் இடதுசாரி வலதுசாரி இரண்டு தரப்புக்கும் வெற்றி கிடைத்து ஆட்சியில் அமர்ந்துள்ளனர். நேபாளம், இலங்கை போன்ற அண்டை நாடுகளிலேயே இளைஞர்களின் பேராவேசத்தை கண்டோம். எனவே இங்கு மட்டும் மாற்றம் கூடாது என்பது சரியா? இது இப்போது இதை வந்து இலங்கையிலையும் நேபாளத்திலையும் பங்களாதேஷ்லேயும் நடைபெற்ற அந்த எழுச்சிகளோடு வந்து கம்பேர் பண்ணிட்டாங்க. இந்த கம்பேரிசன் முதல்ல சரியா? இங்கே என்ன மக்கள் எழுச்சி நடந்தது? நேபாளத்தில் இலங்கையில் நடந்தது என்ன? அரகலயா போராட்டம் என்பது ராஜபக்ஷ பொருளாதார நெருக்கடி, இந்த அரசு அது தூக்கி எறியணுன்றதுக்காக லெஃப்ட் ஃபோர்ஸஸ் வந்தாங்க. அப்புறம் ஜேவிபியினுடைய மாஸ் ஃப்ரண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணது. நேபாளில் என்ன நடக்குது? நேபாளில் அங்கே யுனைடெட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐஎம்எல்லும் மாவோயிஸ்ட் பார்ட்டி இவர்கள் மாறி மாறி கூட்டணி வைத்து சந்தர்ப்பத்தில் அயோக்கியத்தனம் பண்ணி டிஸ்கிரெடிட் ஆகிட்டாங்க. எத்தனை முறை அதை படித்து பாருங்கள். அது இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் நெப்போ கிட்ஸுன்றவங்க ஆடம்பரமாக இருக்க, நேபாளத்தை சேர்ந்த ஆக பெரும்பான்மையான மக்கள் அங்கே பிழைக்க வழி இல்லாமல் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் போய் வறுமையில் உடலும் போது இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுலேருந்து வந்த ஒரு ஆத்திரம். இப்போ வந்திருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்றும் கரெக்டான ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, அவர் ஒரு ரைட் விங் பர்சன். அவரை கொண்டு ஒரு கலவரம் நடக்குது, அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பங்களாதேஷில் என்ன நடக்குது? வங்கதேச விடுதலை போராட்டத்தின் போது போராடியவர்கள் தியாகிகள் என்று சொல்லப்போறவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு, அது அளவுக்கு அதிகமாக அவங்க சலுகை அனுபவிக்கிறாங்க என்பதனால் வேலையற்ற இளைஞர்களுக்கு ஏற்பட்ட கோபம், அதை ஒட்டி வந்த கலகம், அதிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கடைசியில் திரும்ப இஸ்லாமிஸ்ட் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய செல்வாக்கு அப்படின்றது வருது. இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேணாம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியாவது ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? என்ன இங்கே நடந்திருக்குது? எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு டிஸ்கண்டென்ட்டாக அவர் டேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அடுத்த தலைப்பு இன்னொரு நாள் அதை பேசுவோம்.
டேப் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த கட்சி நேர்மறையில் எதையாவது முன்வைத்ததா? ஆனால் அது அறிக்கை, அவங்களுடைய சிபிஎம் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி தாவேக்காவினர் வெற்றி பெற்று விட்டனர் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை சரியாக பயன்படுத்தினர். சமூக வலைதளம் மூலம் மக்கள் முன் எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் என்ன? ஒன்றிய பாஜக அரசும் மாநில திமுக ஆட்சியும் கடைப்பிடித்த நவீன தாராளமய கொள்கைகளின் விளைவாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கள் உணர்ந்தனர். லஞ்சம், ஊழல், சொத்து குவிப்பு, கனிம வள கொள்ளை, பெண்கள் குழந்தைகள் மீதான கொடுமைகள், இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் கொண்டு போய் தான் அவங்க ஜெயித்தாங்க. இது ஃபேக்சுவலாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோமே. எத்தனை சதி கோட்பாடுகள், எத்தனை பொய்கள் அதில் பரப்பப்பட்டன, அதுக்கு எப்படி மக்கள் பலியானார்கள். இதெல்லாம் நடக்கலை என்பதல்ல, இதெல்லாம் இஷ்யூவாக எடுத்து போராட்டம் நடத்தி மக்களை திரட்டி அப்படி தான் வந்திருக்கிறாங்களே அவங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லியா? அப்போ இது வன்னியரசு ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க, அவரெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, சினிமா கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறாரு. யார்? மந்திரியாக இருக்கிறவர், அமைச்சராக இருந்துக்கிட்டு சொல்கிறார் அவர், சினிமா கவர்ச்சியில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு வன்னியரசு சொல்லும்போது மார்க்சிஸ்ட் கட்சி இதை எழுதுது. இது எங்கே போய் சொல்கிறது? அப்போது இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஆராய்வது என்பதை நான் சொல்லக்கூடிய அந்த நூலில் அவர் இது ஒரு குழப்பமாக வருது. இந்த மாதிரி காலம் இந்த லூயி போனபார்ட் ஜெயிக்கும்போது விக்டர் ஹியூகோன்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி போய களவாணி போயன்னு பிடிச்சி சாடுறாரு. சாடி என்ன ஆகுதுன்னா, அவர் ஃப்ரான்ஸ்லேயே இருக்க முடியாமல் 20 வருஷ காலம் தலைமறைவாக வாழ வேண்டியிருக்குது. அந்தளவு கடுமையாக சாடுறாரு. அதை பற்றி மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, விக்டர் ஹியூகோ கடுமையாக சாடுறாரு. அப்படி சாடும்போது அவர் இந்த விஷயத்தில் என்ன தப்பு பண்ணுறாருனாக்கா, இவ்வளவு போராட்டங்கள் நடத்தி அனுபவமிக்க ஒரு பிரெஞ்சு சமூகத்தை ஒரு சாதாரண போக்கிரி சல்லிஸாக ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மிகப்பெரிய திறமையாளனாக அவன் தோற்றமளிக்கிறான் இப்படி பேசுனாக்கா. இது ஒன்று. இன்னொன்று, புருதோன் என்ற அவர் அனார்கிசத்தின் தந்தை என்று சொல்லப்படுபவர், சோஷலிஸ்ட். அவர் இந்த ஃப்ரான்ஸில் இது நடந்தே தீரும், இப்படி தான் நடக்கும். அது நம்ம சமூகம் பின்தங்கி இருக்குது, திமுகவினுடைய ஓட்டு சிறுபான்மை தான், பெரும்பான்மை என்பது அண்ணா திமுக, இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அதனால் இப்படி வருவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்ற ஒரு நிர்ணயவாத பார்வை, இது நடந்து தான் தீரணும் அப்படின்னு. அப்படி அல்ல, இது ரெண்டும் கிடையாது. இது ரெண்டும் கிடையாதுன்னா என்ன? ஃப்ரான்ஸில் நடந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள், வகுப்பு போராட்டம், அது ஏற்படுத்திய உறவு விளைவுகள், அது எப்படி ஒரு கோமாளித்தனமான நபர் அதிகாரத்துக்கு வருவதை சாத்தியமாக்கியது, அப்படி தான் நம்ம பேசணும், அதைத்தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். அப்போ விஜய் வெற்றி பெற்றதை பற்றி, தாவேக்கா வெற்றி பெற்றதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த முறையில் தான் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். ஒன்று, அவர்கள் யார் என்பது. இன்னொன்று, நம்முடைய சமூகத்தின் என்ன நிலைமைகள், இப்படி ஒரு நபர், இப்படி ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி சொன்ன மாதிரிலாம் அவங்க செய்யலை. லிட்டரலாக அவங்க செய்தது ஒரு வெறுப்பு அரசியல். பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன செஞ்சதோ அதை திமுகவுக்கு எதிராக அவங்க பண்ணாங்க. திமுக ஒரு தீய சக்தி, இஸ்லாமியர்கள் ஒரு தீய சக்தி. அதுக்கு நிறைய புனை கதைகள், ஃபேக் நியூஸு, இதை வட இந்தியா முழுவதும் பரப்பி அதை எப்படி நிலைநாட்டினார்களோ அதுபோல் அதே மெத்தடை தான் அவங்க கடைப்பிடித்தாங்க. ஜனநாயகம் படத்தை திமுக தடுத்துருச்சு, கரூர் சதி செந்தில் பாலாஜி பண்ண சதி, டைவர்ஸு அதுக்கு பின்னால் திமுக இருக்குது, எங்களுக்கு கூட்டத்துக்கு எங்கேயும் விடுறதில்லை, அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா, பெண்கள் பாதுகாப்பு அதுக்கு தான் காரணம், கஞ்சா இப்போ சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு, அதை பற்றி நிறைய பேர் அரவிந்த் ஆக்ஷன்லாம் எடுத்து போட்டிருக்கிறாரு. எப்படி ட்ரக் யூஸில் இந்தியாவிலே கம்மியாக இருக்கிறது தமிழ்நாடு, ஆனால் இந்தியாவிலே இதுதான் அதிகமாக இருக்குது என்பது போன்ற ஒரு சித்திரத்தை சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுகிறார். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர், அதுவும் திமுக சதி. யார்? நம்ம வாக்காளர்கள் நண்பா நம்பீஸ் ஓட்டை பிடுங்கிறதுக்காக திமுக பண்ணுற சதி, இதையும் பேசினாங்க. அப்போது இது இத்தனையும் பேசிதான் இது ஒரு ஹேட் பாலிட்டிக்ஸ். இது எந்த ஆதாரமும் இல்லாத பொய், இது பரவி இருக்குது. இது ஏன் பரவுது,
ஏன் முறியடிக்க முடியல என்பது தனி ஒரு சப்ஜெக்ட், அதை இன்றைக்கி பேச முடியாது, தனியாக பேசுவோம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இன்னும் நேர்மறையில் திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ எடுத்து செய்தபோது திருப்பரங்குன்றம் பற்றி இவர்கள் பேசவில்லை விஜய், அதுக்காக எதுவும் செய்யலை என்பது மட்டுமல்ல, அது ஒரு நாடகம்னு சொன்னாங்க. பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம். நித்தி ஆயோகில் போய் ஸ்டாலின் பங்கேற்றால் அது போய் அவங்க ஊழல் வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தனியாக போய் பேசிட்டு வந்தார். ஏன் அவர் போனார், சிலிண்டர் போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே. இதெல்லாம் அவர்கள் ப்ரெசன்ட் பண்ணது. இதன் மூலம் அவர்கள் செய்தது என்ன, இதெல்லாம் தெரிஞ்சது தான், நான் விவரிக்க வேண்டியதில்லை. இதன் மூலம் செய்தது என்னன்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பாசிச எதிர்ப்பு சக்தியை டிஸ்கிரெடிட் பண்ணுறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களை மலினப்படுத்துவது, இவனை நம்ப முடியாது, இவன் அவன் கூட ரகசிய கூட்டு வச்சுருக்கிறான், நம்பாதீங்க, கான்ஸ்பிரசி தியரி. இப்போ இந்த பாசிச எதிர்ப்பு சக்தியை மலினப்படுத்துவது என்பது என்ன நடவடிக்கை என்பது தான் நான் சிபிஐ சிபிஎம் தோழர்கள்ட்ட கேட்குறேன். இதை விட பாசிச ஆதரவு நடவடிக்கை வேறு ஏதாவது இருக்குதா? நான் சொல்லலை, உங்கள் எம்பி ஜான் பிரிட்டாஸ் சொல்லியிருக்கார். பினராயி விஜயனுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்றீங்களே, இது பாசிச எதிர்ப்பு நடவடிக்கைக்கு துரோகம், முதுகில் குத்துறீங்க, பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. அந்த வேலையை விஜய் செய்தால் அது பாசிட்டிவான நடவடிக்கை, அது இளைஞர்களுடைய எழுச்சிகரமான ஒரு இதெல்லாமா வியாக்கியானம். இதுக்கு என்ன பதில்? அப்போது இது நியாயப்படுத்தவே முடியாத ஒரு நிலை. இப்போ விஜய் பாசிசத்தை எதிர்த்தார், எதிர்த்து குரல் கொடுத்தார், பேசினார், எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அவர் ஆதரிக்கிறதுக்கு வேறு என்ன செய்யுது? அவர் மதசார்பற்ற சக்தி. இப்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த அறிக்கையில் இருக்குது. தாவேக அளித்த கடிதத்தில் மதசார்பின்மை கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இப்போ நமக்கு பிரச்சனை பாசிச எதிர்ப்பா மதசார்பின்மையா, ரெண்டும் வேறு, டூ டிஃபரெண்ட் திங்ஸ். இது திரும்ப திரும்ப குழப்பப்படுகிறது. அதை இன்னும் ஒப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ சிவசேனா இருக்குது. சிவசேனா ஒரு செக்யூலர் ஃபோர்ஸா? சிவசேனாவோட வரலாறு என்ன? நாங்கள் தான் மசூதி இடித்தோம்னு சொல்கிறோம் இந்த கட்சி. அந்த கட்சியை உடச்சிக்கிட்டு வெளியே போனவன் ஏன் போனான்? உத்தவ் தாக்கரே சரியில்லை, அவர் மகன் ஆதித்ய தாக்கரே சரி கிடையாது, அவங்க பால் தாக்கரே லைன்லேருந்து விலகி போயிட்டாங்க, நாங்கள் அந்த லைனில் இருக்கிறோம், அதனால தான் வெளியே போகிறோம்னு சொல்லி போனாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் கூறுகின்ற இந்துத்துவம் என்னவென்றாலும் தான் அவங்க சிவசேனா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது சிவசேனா. கேஜ்ரிவால் எடுத்துங்க, அற சங்கி இருந்தாலும் சிஏஏ போராட்டத்தில் இருந்தாலும் என்ன செஞ்சார் அப்படின்னு தெரியும். இவன் ஜெய் ஸ்ரீராம்னா அவன் அனுமன் சாலிசா பாடுறான். இதான் கேஜ்ரிவாலோட நிலைமை. ஆனால் இவங்களெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இவங்களுடைய மதசார்பின்மை கிரெடிபிலிட்டி அதை வச்சு தான் இந்தியா கூட்டணியில் வச்சுருக்கிறாங்களா? இது அப்படி எப்படி இருக்கிற சக்தின்னு தெரியாத யாருக்கும். ஆனால் அவங்க இதற்கு எதிராக இருக்கிறார்கள், அல்லது மோடி அவர்களை எதிர்க்கிறார், அதை எதிர்க்கணுன்ற அளவில் இருக்கிறாங்க. நீங்கள் மம்தாவை எடுத்துக்கிட்டாலும் அப்படி இப்படி உள்ள கேஸ் தான். அப்போது இந்த காரணத்தினால தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களை நம்ம நாயுடுவுக்கும் ஜக்மோகன் ரெட்டிக்கும் கம்பேர் பண்ணுங்கள். சிவசேனாவோட ஜக்மோகன் ரெட்டி செக்யூலராக இல்லையா? அல்லது கேஜ்ரிவாலோட நம்ம நாயுடு, சந்திரபாபு நாயுடு செக்யூலராக இல்லையா? அந்த மாதிரி கம்யூனலாக அவர் ஏதாவது பேசியிருக்காரா, செஞ்சுருக்கிறாரா? இப்போ செக்யூலரிசமா இஷ்யூ? செக்யூலரிசம் அல்ல இஷ்யூ என்பது என்ன? பாசிச எதிர்ப்பு இருக்குதா இல்லையா? அப்போது காங்கிரஸ் 2 மந்திரி பதவியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிறதுக்காக, தன்னுடைய அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்துறதுக்காக விஜய் செக்யூலர் அப்படின்னு ஒரு உருட்டு, அந்த உருட்டுக்குள்ளேயே 2 துணை உருட்டு இருக்குது. அது என்னென்னா, முதல்ல ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிக்கை வருவாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க? என்டிஏலேருந்து எவனையும் இந்த பக்கம் சேர்த்தக்கூடாது, அப்போ தான் நாங்கள் ஆதரிப்போம். இதுதான் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஸ்டாண்டு இந்து பேப்பரில் வந்துருக்கு. அதை மற்றபடி எல்லாத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அந்த தோசையை அப்படி திருப்பி போட்டாங்க. செக்யூலர் தவிர யாரையும் உள்ளே விடக்கூடாது, அப்போ தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஏன் அப்படின்னா, அதிமுகலேருந்து பிடுங்கினாலும் அமமுகலேருந்து பிடுங்கினாலும் அவங்களாம் செக்யூலரில் வருவாங்க. அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி அதை பிளேட்டை திருப்பி போட்டாங்க.
அப்போ இதை எதுக்கும் அவர்களிடம் எந்த விளக்கமும் கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு தெரியும் உங்களுக்கு, இந்தியா கூட்டணியில் வந்து அந்த கூட்டத்தில் மற்ற கட்சிகள் ஆர்ஜேடியோ அல்லது அகிலேஷ் யாதவோ ஜான் பிரிட்டாஸோ என்ன மாதிரி விமர்சனங்களை வைத்தார்கள். திமுக மாதிரி வரல என்பது குறித்து. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் நான் ஆற்றிய உரைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒன்று வெளியிட்டார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கேவலம். அதில் கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் இல்லை. விஜய் உரை மாதிரி தான் அது. கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் இல்லை. அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லியிருந்தார், நாங்கள் காங்கிரஸ் கட்சின்றது எதிர்ப்புக்குன்னே பிறந்தவங்க, நாங்கள் வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் அது பார்த்தா நக்சல்வாரி புரட்சியாளர்களே பயப்படணும். அந்த மாதிரி நாங்கள் வந்து களத்தில் இருக்கிறோம், பார்லிமெண்ட் இன்றைக்கி இருக்கோம் நாளைக்கு போவோம், இதெல்லாம் நம்பி நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் பேசிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் எதிர்கட்சிகள் இப்படி விமர்சனம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு உன் பதில் என்ன அப்படின்னா, நான் வந்து சிவபெருமான் மாதிரி. என்ன சிவபெருமான்னா, அந்த பார்க்கடலை வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைஞ்சாங்க. இது பாகவத புராணம் விஷ்ணு புராணத்திலாம் இருக்குது. கடைஞ்சால் அதிலிருந்து அமிழ்தம் வரும், அமிழ்தத்தை எடுத்து சாப்பிட்டா சாகாவரம் அப்படின்றதுக்காக தான் பார்க்கடலை கடையிறாங்க. அமிழ்தம் வருது, அதை எடுத்துக்கிறாங்க. கூடவே ஆலகால விஷம் அப்படின்னு ஒன்று வருது. இந்த விஷத்தை என்ன செய்யுது, அது எல்லாரையும் கொன்றும். அதை உடனே சிவபெருமான் வாங்கி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாராம். பார்வதி தேவி அப்படியே பதறி போய் நம்ம தாலி பறி போயிருமே அப்படின்னு சொல்லி தொண்டையை பிடிச்சிட்டாங்க சிவபெருமானை. அதனால் தொண்டையில் நின்றுச்சு. அதனால தான் நீலகண்டன் அப்படின்னு அது புராண கதை. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நான் தான் நீலகண்டன்றார். அதாவது என்ன திட்டினாலும் நான் வந்து அதை வாங்கிக்குவேன். ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த கதை புராண கதையை தமிழ்நாட்டில் உருட்டக்கூடாது. வந்து புராணத்தெல்லாம் அறுத்து பீராஞ்ச இடம் இது. அப்போது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைஞ்ச பிறகு என்னாச்சுன்னா, விஷ்ணு மோகினி வேடம் போந்து அமிர்தத்தை திருடிக்கு ஓடிடுறாரு. அதை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அசுரர்களுக்கு ஏமாந்துட்டாங்க. சுத்தமாக காலி ஏமாத்துறதுக்காக அதுலேருந்து ஐயப்பன் கதையெல்லாம் வருது, அதை விட்டுருங்க. அமிர்தத்தை எடுத்துட்டு ஓடிடுறாரு. அப்போது இந்த இடத்துல 2 மந்திரி சபையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டு ஓடினது யார்? அப்போ நீங்கள் தான் அது ஒரிஜினல் நீலகண்டன் ஸ்டாலின் தான். இப்போ விஷத்தை தொண்டையில் நிறுத்திக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் ஏமாந்து போயிருக்கிற நிலை இருக்கு இல்லையா, இதான் வந்து கதை. அப்போது இதை மறைப்பதற்கு முதல்ல சொன்ன பாசிச எதிர்ப்பை டிஸ்கிரெடிட் பண்ணுறாரு, அதை சமாளிக்கிறாங்க. பாசிச எதிர்ப்பை விட்டுட்டு செக்குலரிசம்ன்றாங்க. அதுக்கப்புறம் இதை மறைப்பதற்கு வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னா, சதி கோட்பாடு. பாஜக திமுக ரகசிய கூட்டு. இது வந்து அதனால தான் நாங்கள் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு மாணிக்கம் தாகூர் அப்படி மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம். இதுவும் எகைன் ஒரு புராண கதை மாதிரி தாங்க இது. அதாவது தேர்தலுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க போகிறது, திமுக போடுறதுன்றது இவங்க ஏற்கனவே எடுத்த முடிவு. அதை அமல்படுத்துறதுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ ராமாயண கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமாயண ஸ்டோரி எங்கே தொடங்குது அப்படின்னா, விஷ்ணுவிட்ட போய் தேவர்கள் முறையிடுறாங்க. அப்படி ராவணன்னு ஒரு அரக்கன் இருக்கிறான், அவனால் வந்து முனிவர்கள் எங்களுக்கெல்லாம் பெரிய தொல்லையாக இருக்குது, அவனை முடிச்சு விடணும், நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்க அப்படின்னா, சரி நான் தசரதனுக்கு வந்து மகனாக பிறக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஷ்ணு சொல்லிவிட்டு தசரதன் மகன் ராமனாக அவதரிக்கிறார். அப்போது ஃபேக் என்கவுண்டருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபேக் என்கவுண்டருக்கான ஸ்டோரி தான் வந்து தேவைப்படுது. இப்படி தான், இது நான் சொல்கிற கதை இல்லை, அது புராணத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கதைகள் நிகழ்கின்றன. இதில் கூனின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கூனி கேரக்டர் தான் டேர்னிங் பாயிண்ட். அந்த ராமனுக்கு முடிசூட்டும் போது இல்லை பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று பரதனின் தாய் கைகேயியை தூண்டிவிட்டு, ஏன்னா கைகேயினுடைய பணியாளர் இந்த கூனி என்ற கிழவி, ஏன் தூண்டிவிட்டு வந்து கைகேயை தூண்டி விட்டதுனால கைகேயி தசரதனை நிர்பந்தித்து ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப, அவர் காட்டுக்கு போக, அங்கே சீதையை சூர்பனகை வர, இப்படி போகுது அந்த கதை. ராவணன் தூக்கிட்டு போக. அப்போ எங்கே டேர்னிங் பாயிண்ட்டு? கூனிட்டு டேர்னிங் பாயிண்ட். கூனிக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டால், சின்ன பிள்ளையில் ராமன் விளையாடும்போது கூனியை வந்து ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டாரு, அதனால் பழி வாங்கிறதுக்கு தான் இதுவும் அந்த கதையில் இருக்குது. அது மாதிரி ராமாயணத்தில் சகுனி இதை செய்வதற்கு என்ன,
இப்போ இந்த சகுனி பூனி 2 கேரக்டர் தான் மாணிக்கந்தாவரும் பிரவீன் சக்கரவர்த்தி. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செட்டில் பண்ணிக்கிறதுக்கு சில ஸ்கோர்ஸ், எனக்கு எம்பி சீட் கொடுக்கல, இது மாதிரி ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. அவங்க வந்து இந்த லார்ஜர் நேரேட்டிவில் வந்து இங்கே உட்காடுறாங்க. அதை வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் எதிர்ப்பான நோக்கம் அவங்க. இது கெட்டு போனால் வீணா போயிருமேன்றதான் நோக்கம். அப்போது இது இப்படி தான் இந்த சதி கோட்பாடு என்பதை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசலாம், மாணிக்கந்தாவூர் பேசலாம், சிபிஎம் பேசலாமா சதி கோட்பாடு அப்படின்றது தான் கேள்வி. இப்போ வந்து தாவேக்கா அல்லது விஜய் வந்து ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்படி செயல்படுகிறார், அவன் செயல்பாட்டை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், நாளைக்கு திமுக பிஜேபியோட போகும்போது தெரியுமா? இப்போ இன்றைக்கு என்ன யதார்த்தம் என்பதை பேசினால், நாளைக்கு இப்படி நடக்கப் போவது தெரியுமா என்ற ஊகத்தை தெரிவிப்பது, இது என்ன வகையில் அறிவியல் பூர்வமானது? நாளைக்கு போனாக்க அது பேசுவோம், எப்படின்னு சொல்லுங்கள். நாம் 5 ஆண்டுகளாக இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மம்தா கட்சியை உடைக்கிறாங்க, சிவசேனாவை உடைக்கிறாங்க. உடைக்காத கட்சி இல்லை. இப்படி முதல்ல உடைக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. பிஜேபிக்கு ஆள் சப்ளை, மேன் பவர் சப்ளை கார்பரேஷன் வந்து காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் உடைக்கிறாங்க. பெங்காலில் கணிசமான மார்க்சிஸ்ட் கட்சி வாக்காளர்கள் இப்போ இன்றைக்கி வந்து அவர் பேர் என்ன, ரித்து பிரபா அவர் பேர், இப்போ தலைமை தாங்கிறவர், மம்தா கட்சியை உடைச்சி அவர் சிபிஎம்லேருந்து போனவர், அங்கே போயிட்டு அங்கேருந்து இப்போ பிஜேபி பக்கம் போயிட்டார். இப்போ இவ்வளவு நடக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இது ஏன் நடக்கவில்லை என்பது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? இங்கேருந்து தொண்டர்களோ தலைவர்களோ அந்த மாதிரி உடைக்க முடியலையே. அதை ஒரு கன்சிடரேஷனோட பார்க்கணுமா இல்லையா? யாராக இருந்தாலும், காங்கிரஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவர் பெருமையாக போய் தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் கால் அங்கே வைக்கவே முடியாதுன்னு ராகுல் காந்தி பேசினார். என்ன நம்பிக்கையில்? உங்கள் கட்சி இருக்கிற நம்பிக்கையிலையா? எந்த நம்பிக்கையில் பேசினார்? அப்போது அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய, அப்படி ஒரு மரபு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் காலி பண்ணுறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. நாளைக்கு போகிறாருன்றீங்க, இன்னைக்கு போகிறாரு. அஸ்ஸாம் தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி தலைவர் நான் கட்சி மாற போகிறேன் பிஜேபிக்குன்றான். பிரியங்கா காந்தி ஃப்ளைட்டு பிடிச்சி போய் கெஞ்சுறாங்க, போகாதன்னு. அவன் போயிட்டான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்வதே ஒரு வாதத்துக்கு நான் வைத்து கொண்டாலும் திமுக அது மாதிரி பண்ணுதுன்னா அப்போ உங்கள் வேலை என்னவாக இருக்கணும்? அக்கறை இருந்தாக்க, இல்லை இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை, நாம் சேர்ந்து இருப்போம், அப்படியெல்லாம் பேசணும். நியாயமா? எப்படி நீங்கள் போகலாம்? உங்களுடைய மரபு என்ன? நீங்கள் எப்படி அது மாதிரி யோசிக்கலாம்? ஒரு கட்சியில் இப்படி அப்படியும் யோசிக்கக்கூடிய 2 பேரோ 4 பேரோ எல்லா கட்சியிலையும் எப்பொழுதும் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்போ உண்மையிலேயே உனக்கு பிஜேபி எதிர்ப்புள்ள அக்கறை இருந்தால் அப்படி பேசணும். அப்போது பதவிக்காக அவர்கள் ஓடுகிறார்கள்னாக்கா, நீங்கள் எதுக்காக இப்படி மற்ற மார்க்சிஸ்டுகளோ மற்ற கட்சியினரோ ஏன் சிந்திக்க வேண்டும்? இது அந்த இது ஓவர். அடுத்தது திமுக அதிமுக கூட்டாட்சி. அதிமுக இது ஹிந்துவில் ஒரு கோலப்பன் எழுதினார். அதை ஒட்டி அதை பலரும் எதிர்த்து எழுதினாங்க. நானும் ட்விட்டரில் வந்து எழுதினேன். அதிமுகவை காப்பாற்றுவது நம்ம வேலை கிடையாது. இது மாதிரி ஒன்று செஞ்சால் திராவிட இயக்கமே டிஸ்கிரெடிட் ஆகும். 3வது என்னுடைய கருத்து என்னென்னா, விஜய் என்பது இது ஒரு சமூகத்தில் நாம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை. அதை கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி தான் அதை வெளியேற்ற வேண்டுமே தவிர, குறுக்கு வழியில் நம்ம வந்து ஷார்ட்கட் எதுவும் அதை வீழ்த்துவதற்கு கிடையாது. அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அதுதான் இருந்ததே தவிர, மார்க்சிஸ்ட் கட்சியோ மற்றவர்களோ திரும்ப திரும்ப எங்கே பேசுகிறாங்கன்னாக்கா, அவர் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி, அவங்கள ஆட்சிக்கு அழைப்பது தான் சரி. அப்போ அதுக்கு தான் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மற்றவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது சரியில்லை. இது முழுக்க முழுக்க நான் திரும்ப சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ சொன்ன டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டில், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அதனுடைய சட்டங்களின் புனிதத்தில் அப்படியே ஊறி போய் அது வழியாக அதை வந்து விளக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேன், 2024 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார்? பிஜேபி. பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்க ஆட்சி அமைக்கட்டோன்னு விட்டாங்களா? இந்தியா கூட்டணி என்ன செஞ்சது? சந்திரபாபு நாயுடுலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து போய் அட்டெம்ப்ட் எடுத்தாங்களா இல்லையா? அப்போ அந்த அட்டெம்ப்ட் தப்பு சிபிஎம்மோட கருத்துப்படி.
சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அனுமதிச்சிருக்கணும். இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதே தப்பு. ஆனால் இங்கே சிலர் பேசியிருக்கலாம், விவாதம் நடந்திருக்கலாம், அது அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லைங்க அது அவர் சிஎம் வேணான்னு சொல்லிட்டாரு, கைவிடப்பட்டது, அது ஒரு வதந்தி, இப்படி பலதாக பேசுகிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இந்த அறிக்கையிலும் அதை கொண்டு வர்றாங்க. என்ன பர்பஸ்? அதை நீங்கள் என்ன கோணத்தில் எதிர்க்கிறீர்கள்? எகெயின் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதில் ஒரு புனிதம் இருக்கிறது அப்படின்ற கோணத்திலிருந்து அதை எதிர்க்கிறார்கள். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற அரசியல் புனிதங்களை அவங்க கடைப்பிடிக்கிறாங்களா? இப்போ இதை ஒரு 2 லைனில் சொல்கிறதுனாக்கா, திமுக செய்தது ஒரு நிறைவேறாத சூழ்ச்சி, தாவேக்கா செய்து கொண்டிருப்பது நிறைவேறுகின்ற சூழ்ச்சி, நிறைவேறி வருகின்ற சூழ்ச்சி, டெய்லி நடக்குது அது. இப்போ இன்றைக்கி வைகோ சொல்லியிருக்காருல்ல, அந்த 2 பேரை மட்டும் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், நான் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன். இதை விட குதிரை பேரத்துக்கு வேறு சான்று எவிடன்ஸ். வைகோ நல்லவர், உண்மையிலே வெளிப்படையாக பேசியிருக்காரு. என்ன அப்போ இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நம்ம புதிய தலைமுறையில் அவங்க பேட்டி கொடுக்கும்போது திரும்ப சொல்கிறாரு, அந்த 3 பேர் வந்தாங்களே, அதை பற்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வேறு தடுக்கலைன்னா இன்னும் 20 பேர் வந்திருப்பாங்கன்றார். அப்போ நீங்கள் என்னத்துக்காக அங்கே இருக்கிறீங்க? இப்போ அவங்களுடைய மதிப்பீடு என்ன? அவ்வளோ அயோக்கிய போயிலுங்க. இப்போ அவங்க சொல்கிறதுலேருந்து என்னன்னாக்கா, எனக்கு ஒரு இமேஜ் என்ன தோணுதுன்னா, இந்த கொடும் குற்றவாளிகளை லீடிங் செயின் போட்டு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நாங்கள் லீடிங் செயின் போட்டு கையில் வச்சுருக்கிறோம், இல்லைன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க என்று சொல்ல வருகிறார்களா? இது எதுக்கு? இப்போது இது இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணது, அமமுக, இதெல்லாம் நடந்திருக்குது. இதை பற்றிலாம் அந்த அறிக்கை எதுவும் குறிப்பிடவில்லை. அதனால் இப்போ எதுக்காக அங்கே உள்ளே இருக்கிறாங்க எனக்கு உண்மையிலே புரியல. இந்த ஒரு பஞ்சரான வண்டியை ஜாக்கி வச்சுட்டு மாற்றுவாங்க இல்லையா, இப்போ வீல் மாற்றுற வரைக்கும் ஜாக்கியா? என்ன கணக்கு இது என்ன பொருள்? இந்த முறையில் அவர்கள் தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். இந்த விமர்சனங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இது நான் சிபிஐ சிபிஎம்முக்காக மட்டும் சொல்லவில்லை, பிசிகாவும் இதில் அடங்கும். ஏன்னா கடைசியாக தேர்தலின் போது இந்த எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, பிபிஓ, அவங்களுடைய தற்கொலை இதெல்லாம் நடந்தது இல்லையா. அப்போ அதை ஒட்டி ஒரு கூட்டம் தொடர் திருமாவோடு அவங்க விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில், ஆமாம், அம்பேத்கர் திடலில் நானும் தான் பேசினேன், அவர் தொடரோட பேசினேன். அப்போ அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார், ஃபாசிச எதிர்ப்பின் முக்கியத்துவத்தை பேசுகிறார், கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறது தான் முக்கியன்றதை பேசுகிறார். 3வது இந்த மாதிரி 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு அதுக்காகன்னு பேசுகிறாங்க. அதுவாக முக்கியம், இதுதான் முதன்மையானது. அது இல்லாமல் அவர் உட்சாதி அரசியலில் இந்த சாதியின் துரோகின்னு என்ன பேசுகிறாங்க, நான் சாதி ஒழிப்புக்காக வந்தவன், இதுக்கு நான் பலியாக மாட்டேன் அப்படின்னு அதை எதிர்த்து பேசுகிறார். இதெல்லாம் அவர் பேசுனது தான், தொடர்ந்து அதை பேசி வருகிறார். அவரை பல கூட்டங்களுக்கு அழைத்து நாங்கள் கூட்டமும் நடத்தியிருக்கிறோம். இப்போ பங்கேற்பதற்கு போவது அமைச்சரவையில் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அதை விளக்குறாங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு புனிதவாத நோக்கத்திலலாம் நான் ஒன்றும் பேசலை. பிரச்சனை 2 விதமாக பார்க்கணும். அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ப்ரோக்ரஸிவாக ஜனநாயகப்படுத்துவதை நோக்கி இருக்கிற ஒரு ஸ்டெப் அதிகாரத்தில் பங்கு என்பது. ஆனால் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னாக்கா, இந்து ராஷ்டிரத்தை எப்படி தடுப்பது என்பதில் இருக்கிறோம். இப்போ எது நம்முடைய ப்ரையாரிட்டி? இந்து ராஷ்டிரத்தை தடுப்பது என்பதற்கான முயற்சியில் அந்த பக்கம் நிற்பதா, அல்லது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பாசிச எதிர்ப்பில் எல்லளவும் ஈடுபாடு இல்லாத ஒரு ட்ரோஜனாஸாக செயல்படக்கூடிய சந்தேகத்திற்கு இடமான நான் ஐடியாலஜிக்கல் கும்பல் அதோடு போய் சேருவதா என்பதுதான் கேள்வி. அப்புறம் புனித பாண்டியன் எழுப்பியிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. தலித் அப்படின்னாக்கா அவருக்கு கொள்கை இருக்கணுமா இல்லையா, அவர் எந்த பார்ட்டின்னு இருக்கா இல்லையா, அதையெல்லாம் கடந்து பிரதிநிதித்துவம் என்பது இதையெல்லாம் கடந்ததா, எந்த கட்சியாக இருந்தாலும் பிரதிநிதித்துவம் என்று பார்க்கலாமா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் வேலிட் கொஸ்டின் நினைக்கிறேன். இதை அந்த தோழர்கள் பரிசீலிக்கணும். இப்போ திரும்ப சொல்லும்போது எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் தோழர்கள் பங்கேற்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்டேட்மெண்ட்டாக நான் கருதுகிறேன். நான் ஒரு அமைப்பில் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன் நீண்ட காலம்.
எனக்கு உடன்பாடு இல்லாத பல முடிவுகள் அமைப்பில் வந்து எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்பட்டால் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அப்படி எடுக்கப்பட்டால் அது எனக்கு உடன்பாடு இல்லைங்க, அவங்க எடுத்துட்டாங்கன்னு நான் மேலே பேச முடியாது, பேசக்கூடாது. அது வந்து ஒரு அபாய்டிங் பை தி டிசிப்ளின், ஒழுங்குக்கு கட்டுப்படுவது. அப்போ அப்படி நீங்கள் சொல்லும்போது என்னென்னா, அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறதா அர்த்தமாகுது. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, ஏன் வேணான்னு நீங்கள் சொன்னீங்க, அவங்க ஏன் வேணும்னு சொல்கிறாங்க, அந்த கேள்விக்கு வந்து விடை வேணும். அந்த கேள்விக்கும் வந்து அவர் விடை சொல்லவில்லை. பொதுவாக பெரும்பான்மைக்கு கட்டுப்படுவது என்பதை கொள்கை ரீதியான விஷயங்களில் எடுக்க முடியாது. இப்போது பிஜேபி கூட்டணியோடு போகலாம் அப்படின்னு பெரும்பான்மை கருத்தினாக்க அப்போ என்ன முடிவு எடுப்பார் தோழர் திருமான்? பெரும்பான்மை முடிவு அப்படின்னு எடுப்பாரா? இல்லை. அப்போ என்னன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அப்போது அது மாதிரி ஒரு முடிவிலிருந்து இப்போ இந்த முடிவு எப்படி வேறுபட்டது என்பதை அவர்கள் யோசிக்கணும், சொல்லணும். இப்போ வன்னியரசு அமைச்சராக இருக்கார், அவர் எஃபெக்டிவாக செயல்படுவார், இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது தான் முக்கியமான பிரச்சனை. பக்ரீத் தோழர் சொன்னார், பக்ரீத் கேஸில் ஆர்கியூ பண்ணவே இல்லை. ஆர்கியூ பண்ணாது மட்டும் சொல்கிறாங்க, அப்படி இல்லை. ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பில் இந்த நியாயத்தை அரசு தரப்பு ஏற்றுக்கொள்கிறதுன்னு ஒரு வரி இருக்குது. அப்படி தான் அந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமாக கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, அது ஒரு ஃபெய்த் தொடர்பானது. இப்போ அந்த ஃபெய்த் தொடர்பான நடவடிக்கைக்கு நீங்கள் தடை விதிக்கிறீங்க. அதாவது அதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று, பொது இடத்துல எங்கே வேணால் வெட்டக்கூடாது, அதற்குன்னு டெசிக்னேட்டட் பிளேஸில் தான் வெட்டணும் அப்படின்றது ஒரு பார்ட். 2வது, அவர் வந்து பசுவின் புனிதம் பற்றி அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் அந்த தீர்ப்பில் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்களுடைய ரிலீஜியஸ் ரைட்டில் நேராக தலையிடுறீங்க, ஆர்டிகல் 25 ரைட்டில். அப்படி தலையிடும்போது அந்த தரப்பை வந்து ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் இதில் தீர்ப்பு சொல்வது, பேசுவது என்பதே தப்பு. அது இயற்கை நீதிக்கு எதிரானது. இந்த கேள்வியையே இந்த அரசு எழுப்பவில்லை அப்படின்றது முக்கியமானது. அந்த பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கோயம்புத்தூர் சர்ச் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. ஒரு மாரியங்கோயில் இருக்குது, பக்கத்தில் ஒரு சர்ச்சு கட்டணுன்றாங்க. அந்த சர்ச்சு கட்டுவதற்கான நிலம் அப்படின்றது வந்து பொது இடத்தையும் பட்டா லேண்டுக்கு வெளியே ஆக்கிரமித்ததாக உள்ளது, கொடுக்கக்கூடாதுன்னு இந்து மக்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் விடுமுறை கால நீதிமன்றத்தில் போடுறாரு. அது கரெக்டாக இவர்கிட்ட தான் வருது. இவர் அதை வந்து விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு பட்டா லேண்டுக்கு வெளியே கட்டக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னால் அதில் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பான்மை சமூகம் ஆட்சேபிக்கும் போது அதை கணக்கில் கொள்ளாமல் நீங்கள் எப்படி அதில் முடிவெடுக்க முடியும் அப்படின்றது ஒன்று. அதோடு நிறுத்தலை. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கோயில் இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் பெரிய சர்ச் ஒன்று கட்டுறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணும் இல்லை? இப்படி போகுது அது. இது எதையுமே அரசு தரப்பு எதிர்க்கவோ சேலஞ்சு பண்ணவோ வாதாடவோ இல்லை அப்படின்றது அடுத்தது. அப்புறம் அறநிலையத்துறை கல்லூரி நடத்தக்கூடாது, கடை கட்டக்கூடாது. இது வந்து சீரியஸான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பிரச்சனை. திராவிட இயக்கத்தின் அடித்தளத்தை உலுக்குகின்ற ஒரு பிரச்சனை. வெறும் அர்ச்சகர் பிரச்சனை மட்டும் இல்லை. அறநிலையத்துறை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் லேண்ட் சீலிங் கொண்டு வரும்போது, இதை முன்னமும் நான் சொல்லியிருக்கிறேன், 70s கலைஞர் நிலச்சீர்திருத்த சட்டம் கடவுளுக்கும் பொருந்தும்னு கொண்டு வர்றார். கடவுளுக்கும் பொருந்தும்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கோயிலுக்கும் பொருந்தும், அதுக்கு மேலே கோயிலுக்கு இருக்கின்ற நிலங்களை உழுபவனுக்கு நிலம் என்ற முறையில் ஒரு ரீசனபிள் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கணும் என்று அவர் கொண்டு வருகின்ற திருத்தம் அன்றைக்கு இந்திரா அரசால் வந்து முடக்கப்படுது. அது அதோட முடிஞ்சு போச்சு. அது அப்போது இந்த நிலம் என்பது சாதி ஆதிக்கம், கோயில் வழியாக சாதி ஆதிக்கம் என்பது தான் வரலாற்று ரீதியாக இருக்கிறது. அப்போ ஏகப்பட்ட கிராமங்களை சதுர்வேதி மங்கலம், தேவதானம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பார்ப்பனர்களுக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. வக்ஃப் போர்டு வந்தபோது அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் இப்படி இப்போ இருக்குது. அப்போ இந்த நிலம் என்பதை கோயில் நிலம் யாரோ எடுத்துட்டாங்க. இன்றைக்கு கோயில் நிலத்தில் சிறு விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்க, ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க இருக்காங்க. மிக முக்கியமாக நகர்ப்பகுதிகளில் கடைகள், குடியிருப்புகள், சாதாரண மக்கள் இருக்கிறாங்க நிறைய. அதுக்கு சங்கம் வச்சுருக்கிறது சிபிஎம். அவங்க இப்போ வாடகையை உயர்த்த வேண்டும், வெளியேற்றணும், அப்புறம் இதில் கல்லூரிக்கு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வரும்போது
இதை வந்து அமல்படுத்தியிருக்குது இந்த அரசு. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அமல்படுத்தியிருக்காரு. இதை யார் இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாங்க, நாங்கள் அதை சொல்லிட்டோம். திருப்பரங்குன்றம் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்பீல் பற்றி ஹிந்து வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்பீலில் எசென்ஷியலாக என்ன ஆர்குமெண்ட் வைக்கணுமோ எதுவுமே இல்லை. அது வந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல தீபத்தூணில் தீபம் ஏற்றினாக்க தொல்லியல் ரீதியாக அந்த குகைகள் இதெல்லாம் இருக்குது, அது பாதிப்பு ஏற்படும். இதை சொல்லி தான் ஸ்டே கேட்டிருக்கிறாங்க. இது நிற்காது. அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பு இதை பற்றி ட்வீட் பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன் நிறையா. இந்த இடம் அதுக்கு முக்கியம். அது அடிப்படையிலே அந்த தீர்ப்பு தவறானது. பாரம்பரியம் என்ற முறையில்னாக்க வழக்கமாக ஏற்றப்படும் இடத்தில் தான் ஏற்றணும். அப்புறமா இது ஒரு சிவில் கேஸு, ப்ரைவேட் கவுன்சில் தீர்ப்பு சொல்லியிருக்குது, இது ஹைகோர்ட்டில் விசாரித்ததே தப்பு. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இதில் உள்ள முறைகேடுகள். அது தீபத்தூண் என்பதற்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அது ஒரு சர்வே பில்லர். அடுத்தது அங்கே தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான சான்றுகள் எதையும் அவர்கள் கொடுக்கல. இத்தனையும் டீட்டெயில்டாக அப்போ ஆர்கியூ பண்ணியிருக்கு டிஎம்கே பீரியடில். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க எதையும் ஆர்கியூ பண்ணல. ஆனால் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் தோழர் சண்முகம் தைரியமாக அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தாலும் விளக்கு ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தைரியம் எனக்கு புரியல. நான் உண்மையை சொல்கிறேன். ஹைகோர்ட்டு பெஞ்சுக்கு போயிட்டு வந்தபோது இந்த அரசு சரி வேறு வழி இல்லைன்னு விட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். டிஎம்கே கவர்மெண்ட்டே சொல்கிறேன், இதை தாண்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தாலும் நிற்கும்ன்றாரு. அப்போ இது என்ன, இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போது எஃப்சிஆர்ஐ பற்றி எதுவும் பேசலை. ஒரு வழக்கறிஞர் வில்சன் விரிவாக வந்து எழுதியிருக்கிறார். பட்ஜெட்டில் பிஜேபி பற்றி ஒன்றும் இல்லை. அது நீளமாக போகலாம். அப்போது ஒரு ஒன்றியத்துடன் சுமூக உறவு, தினமலர் வந்து இணக்கம் அப்படின்னு தலைப்பு போட்டாங்க இல்லையா, நான் கான்ஃபரன்டேஷனல். இது வந்து இதை போல் அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்குதா? இப்போ யார் நம்ம வம்புக்கு போய் சண்டை போட்டாங்களா? இப்போ இது சொல்கிறது என்னன்னு கேட்டால், திமுக சும்மா எல்லாத்துக்கும் போய் ஒன்றிய அரசோட வம்பு எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலைங்க. நம்ம வந்து சுமூகமாக இருந்தால் தான். டபுள் என்ஜின் சர்க்கார் அதனுடைய வேற ஒரு வெர்ஷன் இப்போ இவங்க பேசுகிறது. அப்போ அப்படி இருந்தால் தான் வாங்க முடியும் என்பதை இப்போ அவங்க அறிக்கையிலே அது இருக்குதே. ஒரு தேவையில்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் போக மாட்டோம், தேவையில்லாமல் என்னென்ன பிரச்சனைக்கு போனாங்க ஏற்கனவே, அப்படி சொல்லணுமா இல்லையா? இப்போ இது எல்லாமே இப்போ தான் நடந்துட்டுருக்குது. இவங்க ஆதரவு கொடுக்கின்ற இந்த நிலையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் பிறகு அந்த அறிக்கை இப்படி ஒன்று குறிப்பிடுது, புதிதாக அமைந்துள்ள ஆட்சியின் அரசியல் பொருளாதார கொள்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது. இதிலெல்லாம் தெரியலையா எதுவுமே? இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறாங்களே, இந்த பட்டியலை நான் சொல்ல வேண்டியதில்லை. டிரைவர் மகன், மேக்கப் மேனு, கேமராமேனு, ப்ரொடியூசரு, அப்புறம் அந்த இவர் ஜெகதீஷ் பழனிசாமி, அது கேட்டால் திரைப்பட உலகத்தையே சொல்கிறாங்க இல்லையா, சோஷியல் மீடியா மூலமாக எல்லாரையும் வீழ்த்துவது எப்படி, காலி பண்ணுறது எப்படி, அப்படி உள்ளவர் இவங்கெல்லாம். அப்புறம் அவர் ஜான் ஆரோக்கியசாமி இன்றைக்கி வில்சன் ஒன்று போட்டிருக்கிறார், கேபினட் மீட்டிங்கில் அவர்கள் பங்கேற்கிறார்கள். இது என்ன அடிப்படையில்? அது ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. அப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிச்சன் கேபினெட் மாதிரி இருக்குது கேபினெட் மொத்தமாக. அப்போது இது என்ன எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, வண்டிநாடை நிர்மலா, ஜேபிஆர், அம்பிகா ராதா, அப்புறம் ஐஸ்வர்யா, இந்த மாதிரி ஒரு குரூப்பு. வண்டிநாடை நிர்மலாவுக்கு எம்எல்சி பதவி மேலாவே இல்லைன்னா மேலேயே கலைச்சிருந்தார். என்ன இதெல்லாம் வந்து வரலாறு. இப்போது இது வந்து ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி நடக்குது. இப்போ இந்த மாதிரி இது 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 இந்த நியமனங்கள்லாம் எதை காட்டுது? இவங்க தமிழர் அல்லாதவர்களை நியமிக்கிறார்கள் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கணக்கு. ஆனால் இந்த கேங் வந்து என்ன, இந்த விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர், அவருடைய ஜெகன்மோகன் ரெட்டி குரூப், அது கிரானைட் மாஃபியா, அவங்க மேலே இடி கேஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இப்படி ஒன்று நடக்குது, இப்படியெல்லாம் ஒன்று நடக்குது. இதை ஒன்றிய அரசு கண்டுக்காமல் இருக்கிறது, பார்த்து கொண்டு ரசிக்கிறது. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று நாம் கருத வேண்டும். இதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை, இதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கருதணும். அப்போது ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்க பிஜேபி, மாபெரும் வெற்றி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சீட்டு குறைஞ்சிருச்சு, என்ன அது அல்ல பிரச்சனை. ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க என்பது அல்ல பிரச்சனை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டாக்டிக்கல் டிஃபீட் ஸ்ட்ராட்டஜிக் விக்ட்ரின்னு சொல்லலாங்க.
தற்காலிகமாக அவங்க இந்த இதில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் ஏற்கனவே குருமூர்த்தி சொன்னது போல் இந்த மண்ணை அதற்கு பதப்படுத்தும் வேலையை வந்து இவர் செய்வார். அதுக்கு பின்னால் நம்ம வந்துக்கலாம். அதுக்கு தான் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் மாதிரி மண்ணுக்கேற்ற இந்துத்துவம்னு அண்ணாமலை வந்து பின்னால் வர்றது வந்து ரெடியாக இருக்கிறார், உள்ளே வர்றது. அப்போது இதுதான் இவர்கள் தோழர்கள், இந்த கூட்டணி கட்சிகள் அவங்க சொல்லக்கூடிய நெறிமுறைகள், நாடாளுமன்ற விதிமுறைகள் அதன்படியே எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் 2 நாள் முன்னால் மனோஜ்குமார் ஜா அவர் ஆர்ஜேடி கட்சியினுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நபர்கள் கட்சி தாவுவது மட்டுமல்ல, அலையன்ஸ் தாவறதும் எப்படி நீதின்னு கேட்டிருக்கிறார். அது ஒரு வாக்காளர் வாக்களிக்கும் போது ஒரு ப்ரோக்ராமு, ஒரு சித்தாந்தம், ஒரு பாலிடிக்ஸுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அப்போ அலையன்ஸ் நீங்கள் மாறி போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? இப்போது இதை பற்றி விவாதிக்கும் போது, நம்ம தொலைக்காட்சிகளில் விவாதிக்கும் போது, சார் கூட்டணின்னா அதோட முடிஞ்சு போச்சு சார், அதுக்கப்புறம் அவங்கவுங்க போகிறது தான், அப்படி தான் அது ஒரு நியாயமாக அது விவாதிக்கப்படுகிறது. அடுத்து இப்போ இந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முன்னாள் கூட்டணி கட்சியினர் அவங்களே இந்த 3 பேர் அப்படி ரிசைன் பண்ணி வராங்க அதிமுகலேருந்து. அது எப்படி நீங்கள் ரிசைன் பண்ணலாம்? உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறீங்க, இதனால் தேர்தலில் என்ன செலவு இருக்குது, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் பண்ண முடியுன்றதெல்லாம் எப்படி சரி? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா, அவங்கள நிறுத்தினாக்க நீங்கள் எதிர்ப்பீர்களா? அதை இப்போ சொல்ல முடியாது. ஊகமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. இது அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. இப்போ அந்த 3 பேருக்கு நீங்கள் அந்த நியாயத்தெல்லாம் சொல்கிறீங்களே, உங்களுடைய வாக்காளர்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? இந்த பாலிட்டிக்ஸுக்காக வாக்களித்தவர்கள். அப்போ நீங்கள் அப்படி வேற ஒரு முடிவு எடுப்பது சரியா? அப்போ அவர் மனோஜ்குமார் ஜா வந்து யாருக்கு எழுதுகிறாரு? அவர் வந்து மம்தா கட்சியை உடைச்சதுக்காக எழுதலை, சிவசேனாவை உடைச்சதுக்காக எழுதலை, இதுக்காக தான் எழுதுகிறார். நீங்கள் அலையன்ஸ் ஜம்பிங் எப்படி சரின்னு கேட்குறாரு. அதனுடைய நியாயம் என்ன என்ற கேள்வி கேட்குறாரு. இதை வந்து தோழர்கள் இந்த கேள்விகளுக்கு வந்து விடை சொல்லணும். முன்ன சிங்கூர் நந்திகிராம் பிரச்சனையை ஒட்டி புத்ததேவ் பட்டாச்சாரியாருடைய கவர்மெண்ட் வந்து டிஸ்கிரெடிட் ஆகிடுச்சு. ரொம்ப அவங்க மூர்க்கமாக அதிலேயே நின்னாங்க, தோல்வியை சந்தித்தாங்க. அப்போது சிபிஎம் கவர்மெண்ட்டில் அங்கே நிறைய பிரச்சனை இருந்தது. நான் போயிருக்கிறேன் அந்த பீரியடில் வங்காளத்துக்கு. அப்போ எம்எல் குழுக்களை சேர்ந்தவர்கள் ஒரு ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் நடத்துறது கூட கஷ்டம், அது கூட அனுமதி இல்லை, அல்லது லோக்கல் தாதா மாதிரி இருக்கிறவங்க இது பண்ணுறது, தலையீடு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தது. அது பெங்கால் பாலிட்டிக்ஸ்லேயே இருக்கிறது, அது சிபிஎம்மோ மம்தாவோ அப்படி இருக்கிறது. அப்போது இந்த சிங்கூர் நந்திகிராம் பிரச்சனை வந்தபோது இந்த சிபிஎம் எப்படியாவது தோத்தா சரி, 34 ஆண்டுகள் அவங்க பதவியில் இருந்திருக்கிறாங்க, தோத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகளிலே பல எம்எல் குரூப்ஸ் அவங்கெல்லாம் மம்தா பானர்ஜி ஆதரிக்கிறாங்க. அதன் மேலே ரைடு பண்ணி தான் மம்தா பானர்ஜி வராங்க. அப்போது ஒரு கேள்வி, ஒரு விவாத பொருள் வருகிறது. சுமந்தா பானர்ஜி என்ற இன்டலெக்சுவல் பத்திரிகையாளர் அப்போ எழுதினார். அவர், நீங்கள் மம்தாவை எதிர்க்கிறது, நீங்கள் சிபிஎம்ஐ எதிர்க்கிறதுனா அதை எதிருங்க, மம்தா இஸ் நாட் த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி அப்போ எழுதினார். ஏன் மம்தா இஸ் நாட் த ஆல்டர்னேட்டிவ்? மம்தா அவசர நிலை காலத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக கொலைபாதகம், பச்சை படுகொலைகள் செய்த சித்தார்த்தர் சங்கர் ரே அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு நபர். ஒரு ரவுடிஸ்ட் அரசியலில் தான் அந்த அம்மாவுடைய ஆரம்பமே. அந்த பார்ட்டி இன்னை வரைக்கும் அப்படி தான். இதெல்லாம் அது அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னாலும் இட்ஸ் அ ரியாலிட்டி. அப்போது அது மாற்று இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எழுதி விமர்சித்திருக்கிறோம். இப்போ இந்த கூட்டணியை விடுவதற்கு என்ன காரணம்? அங்கே போகிறதுக்கு தீர்ப்பளி என்ன? இதை விட பாசிச எதிர்ப்பில் அவங்க இருக்கிறாங்களா, இல்லை பாசிச எதிர்ப்பு முக்கியம் இல்லை என்று முடிவெடுத்து விட்டீர்களா? அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்க என்று தொடங்கி இப்போ எங்கே வந்து நின்றுருக்குது? இப்போ எங்கே வந்து நின்றுருக்குன்னா, தேசிய கீதத்தை 20 வாட்டி கூட பாடலாம், 45 அங்கே வந்து நின்றுருக்குது. அப்போ இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது, தேசிய கீதம் பாடுவதுக்கு ஒரு மீனிங் இல்லையா? இப்போ நமக்கு கொடி இல்லை, கர்நாடகாவில் கொடி இருக்குது, இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குது. அப்போது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது தேசிய இனங்களின் ஒன்றியம் என்ற பொருளை சொல்வதற்காகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற அடையாளத்தை வந்து நாங்கள் ஃபஸ்ட் தமிழர்கள் அப்புறம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிற மீனிங் வந்து முதல்ல தமிழ்த்தாய் பாடுவதிலையும் கடைசியில் இந்த நாட்டுப்பண் பாடுவதிலையும் அப்படி ஒரு மீனிங் இருக்குது. அது மீனிங் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்ல நாட்டுப்பண் பாடு அப்படின்னு ஆர்.என். ரவி நின்னது.
முதல்ல நாட்டுப்பண் பாடுன்றது ஒரு ஸ்டெப்பு, அது மிதவாத தேசிய ஸ்டெப்பு. அடுத்தது வந்தே மாதரம் முழு சாப்பாடு அப்படின்றது அதை அடுத்தது. இந்த மாதிரி ஒரு தேசிய இன அடையாளம், மாநில அடையாளம், அதை நிராகரிப்பது என்பதிலிருந்து தான் அதை அவங்க சொல்கிறாங்க. அதை 20 வாட்டி கூட பாடலாம் என்று சொன்னாலும் அதுக்கு என்ன பொருள்? பக்கத்தில் மாணிக்கம் தாகூரையும் நிர்மல் குமாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அதை சொல்கிறாரு. மாணிக்கம் தாகூர் திருப்பரங்குன்றம் தொகுதியை வருது, அந்த பிரச்சனைக்கு அவர் வந்திருக்காரா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர், அவர் திருப்பரங்குன்றத்தில் நின்று அதை கண்டித்து பேசுகிறார், இது தப்பு அப்படின்னு சொல்லி. மாணிக்கம் தாகூர் இந்த போராட்டத்தில் தலையே காட்டலை, சு வெங்கடேசன் தான். கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு சிபிஎம் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. நான் இப்போ அதுக்குள்ளே அதிகமாக போகலை, நியாயமாக தோழர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மட்டும் தனியாக ஆளாக இழுத்துட்டு போனார். மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் மதுரையில் இருக்கிறாங்க, யாரும் நிற்கலை. இதுக்கெல்லாம் ஏதாவது மீனிங் இருக்குதா இல்லையா? திமுக வழக்கறிஞர்கள் வரலன்னு வாஞ்சிநாதன் திட்டியிருக்காரு, சிபிஎம் வழக்கறிஞர்களும் வரல, தனியாளாக தான் நடத்தினார். அப்போது இது மாதிரி பேசும்போது இதற்கெல்லாம் என்ன பொருள்? இப்போ சர்வே நடக்குது, அங்கே ஆர்கியாலஜிக்கல் சர்வே மலையை சர்வே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் அப்பீல் ஹோப்லெஸ்ஸாக போயிருக்குது, ஆதரவு தொடர்கிறது. அப்போ பாசிச எதிர்ப்பில் யார் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டியவர்களோ அந்த கம்யூனிஸ்டுகள். தொடர் திரும்ப எல்லா கூட்டத்திலையும் பல கூட்டங்களில் பேசுகிறது, திமுகவே தடுமாறினாலும் நாங்கள் தடுமாற மாட்டோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இப்போ அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அவர் சொல்லணும். முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, நேற்று முந்தா நாள் வந்திருக்குது, வாஞ்சிநாதன் பேசியிருக்காரு, பிசி இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படின்னு யூனிலேட்டரெல்லாம் முறைகேடாக தீர்ப்பளித்திருக்கிறார். ஆனால் அரசு தரப்பிலிருந்து அதை ஆட்சேபிக்கவில்லை. அரசு தரப்பில் வழக்கறிஞர் நியமனம் பூரா ரைட் விங் ஆட்கள் அப்படின்னு எனக்கு தகவல்கள் கிடைக்குது, அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறவங்கெல்லாம். அதை பற்றி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. முஸ்லீம் லீக் உள்ளே இருக்கிறாங்க. வைகோவை பற்றி ஒன்றும் நம்ம சொல்லலாம்னா, ராஜேந்தர் பேசினதா வைக்க போகிற கூட நம்மளாம் வைகோ நம்ம அதை விட அறிவார்ந்த விமர்சனம் எனக்கு சொல்ல தெரியல, அது போதுமானது நினைக்கிறேன் என்ன. அது மாதிரி அதனால் கடைசியாக இப்போ எங்கே கிளைமேக்ஸு எங்கே அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அந்த அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், அவர் பேர் என்ன, ராஜ்மோகன். சரி, ராஜ்மோகன் கம்யூனிஸ்டுகளை விமர்சித்தா நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்கள் வருவோம். இதை விட கம்யூனிஸ்டுகள் மீது பெரிய விமர்சனம் தேவையில்லை. அதை தோழர்கள் சிந்திக்க வேண்டும். இப்போது இந்த விவாதம் சோஷியல் மீடியாவில் ஒரு என்ன ஒரு எல்லை தாண்டி போயிட்டுருக்குது. இப்போ கருத்து விவாதத்துக்கு எப்படி சதி கோட்பாடு தீர்வு இல்லையோ அதுபோல் ட்ரோல் மாற்று கிடையாது. அது நம்ம சோபா வளவன் எழுதுறது, சோபான்றது வேலுமணிக்கு சொல்லலாம், அமமுகவுக்கு சொல்லலாம். அப்படி பேசுவது அப்படின்றது பொருள் இல்லை. முக்கியமாக தலித் சமூக பிரதிநிதிகள் அப்படின்றவங்கள பேசும்போது அந்த சமூகத்தின் மனநிலையை காயப்படுத்தும், அது சமூகம் அவர்களை எப்படி வைத்திருக்கிறது, அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை யோசித்து பேசலாம். சோஷியல் மீடியான்றது யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னெலாம் தெரியாது. அதை தாண்டி ஒரு கருத்து பரவுது, அல்காரிதம் அதை பரப்புது, அது எதுவும் தெரியாது. நாங்கள் சின்ன பிள்ளைகளில் தஞ்சாவூர் பக்கம் வைக்கல் வண்டி போவோம், நைட்டில் மாடு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம், வண்டிக்காரர் தூங்கிட்டு இருப்பார். சின்ன பசங்க நாங்கள் என்ன செய்கிறது, போகும்போது பின்னால் நின்று இப்படி திருப்போம், அதை இப்படி லெஃப்ட்டில் நீங்கள் வண்டி எழுதிங்கன்னா ரைட்டில் திரும்பி போயிடும். அதுபோல் சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய கருத்துகள் லீடர்ஷிப்பையே வேறு பக்கம் திருப்பிடும். இது உருவாக்குற கருத்து என்பது என்ன மாதிரி சக்தி, எதிர்த்தரப்பு சக்திகள் கூட அதை உருவாக்க முடியும் என்பதனால் அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். குறிப்பாக திமுக அல்லது திமுக சார்பு இருக்கிறவங்க எதிர்த்தரப்பு அல்லது மாற்றுத்தரப்பு அவர்களுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு வாதாடுவது. அது இப்போது திராவிட இயக்கத்தின் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ்காரங்களை அட்ரஸ் பண்ணி தான் நிறைய அண்ணா எழுதியிருக்கிறார். அவங்க சிந்தனையை கொஸ்டின் பண்ணி அப்படி தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்கள பிராண்ட் பண்ணியோ முத்திரை குத்தியோ அல்லது இழிவுபடுத்தியோ அப்படி அது நடக்கலை. இப்போ நீங்கள்
இந்த காஞ்சிபுரம் தேர்தலில் ஒரு தோற்று போகிறாரு, 5 ரூபா லஞ்சம் இது கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அது ஒரு பிரபலமான ஒரு ஆடியோ இருக்குது. 5 ரூபாயை கொடுத்துட்டு வெத்தலையில் வெங்கடாஜலபதி படத்தை வச்சு சத்தியம் வாங்குறாங்களே, வெங்கடாஜலபதிக்கு மதிப்பு இருக்கா, உனக்கு மதிப்பு இருக்கா, இந்த 5 ரூபாயை வச்சுட்டு நீ எத்தனை நாளைக்கு சோறு தின்றுவ, இப்படி அரை மணி நேரம் அதை பல கோணத்தில் வந்து பேசுகிறார். அப்படி பேசியும் அவர் தோத்துட்டார். என்ன ஆனால் எப்படியெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. பொதுவாக ட்ரோல் அப்படின்றது எதிர்த்தரப்பை வந்து ஒரு எக்கோ சேம்பருக்குள்ளே தள்ளுது. எக்கோ சேம்பருக்குள்ளே தள்ளணும். அப்படி தள்ளப்பட்டால் விவாதம் என்பது முடிவடையும். அந்த இடத்துல உரையாடல் என்பதே கிடையாது. அது ஒரு இன்ஹரண்ட்டாக அது வந்து அன்டெமோக்ராட்டிக். அது வந்து ஃபாசிசத்துக்கு பயனுள்ளதாக முடியும், அது அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும் என்ற முறையில் யோசித்து இப்போ சிபிஎம் திமுக விவாதமாக இருக்கட்டும் அல்லது விசிகாவோடு நடைபெறுகின்ற விவாதங்களாக இருக்கட்டும், அதை வந்து யார் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும் அதை ஒரு ரீசன் அவுட் பண்ணுற முறையில் பேசணும். அது அந்த கட்சிகள் எடுக்கின்ற கட்சிக்காரர்களோடு மட்டும் நாம் பேசவில்லை, அந்த கட்சிக்கு வாக்களிப்பு வருகின்ற மக்கள் அவங்களோடையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணுறோம், அவர்களோடும் பேசுகிறோம் என்ற பொறுப்புணர்ச்சியோடு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் பேசுவதற்கு இன்னொரு பாதி இருக்குது. அவர் அதையும் பேசும்போது சொன்னார், மேபி அதை இன்னொரு கூட்டமாகவோ இல்லை ஒரு தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிவில் சமூக ஊடகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆனால் 35 விழுக்காடும் அது இன்ஸ்டாவால் வந்தது. அதனால் நம்மளும் வந்து இன்ஸ்டாவுக்கு போகணும், இனிமேல் கூட்டம் ஆட்டம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. விவேக் காமெடி ஒன்று இருக்குது, நானும் ஆகிறேன்டா சேல்ஸ்மேன் அப்படின்னு. ஒரு பனியன் விற்றா 10 ரூபா கிடைக்குதா, அப்போ 100 பனியன் விற்றா 1000 ரூபா அப்படின்ற மாதிரி. ஜெகதீஷ் பழனிசாமி இன்ஸ்டாவா, அப்போ நானும் இன்ஸ்டா அப்படின்ற முறையில் யோசிக்கிற போக்கு இருக்கு இல்லையா, அது பொருளற்றது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இவர் சேத்தன் பகத் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் 2.26 crores, 2.26 கோடி. ஆனால் டெல்லியில் அவங்க கூட்டும்போது ஒரு சில 1000 பேர் தான் கூடியிருக்கிறாங்க. அப்போ ஜென்சியினுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் என்ன? அவங்க வெளியே வருவாங்களா, வர தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா? அப்போ போராட்டம் எதிர்ப்பு என்பதே சோஷியல் மீடியா வழியாக முடிஞ்சிருச்சா? இவங்களை எப்படி ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வருவது? இதெல்லாம் வந்து நாம் எதிர்நோக்குகின்ற கேள்விகள். ஆமாம், இது இல்லாமல் இப்போது நாம் பேசுவது, நாம் அப்படின்னு நான் யாரை சொல்கிறது, தமிழ்நாட்டினுடைய மீடியன் ஏஜ்னால் தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறுக்க பிறந்தாக்க 34க்கு கீழே பாதி, 34க்கு மேலே பாதி, அது மாதிரி இருக்குதான் மீடியன் ஏஜ். அது இப்போது இதில் திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் அல்லது பாசிச எதிர்ப்பு என்பதை முக்கியமானதாக கருதக்கூடியவர்கள், நம்ம என்ன பேசினாலும் தாவேக்கா அவன் ரசிகனா ஆதரவாளரா படித்தவனா படிக்காதவனா எதுவும் தெரியல, எதாக இருந்தாலும் வந்து கதறுன்னு போடுறாங்க. இந்த டைப்பில் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட எப்படி பேசுகிறது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் சுகுர் வந்த அண்ணாச்சியும் ரோபோ சங்கரும் எப்படி நம்ம விஜய் சேதுபதிக்கிட்ட பேச முடியாது என்னன்னு, இவங்க பாரு அவன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் காதில் இயர்ஃபோன் இருக்குது, நீங்கள் பேசுகிற எதுவும் அவர்கள் காதில் விழவில்லை, நமக்கு தான் நோய் சுகர் வரும் இல்லையா? அப்போ காதில் இயர்ஃபோன் இருக்குது என்பதன் பொருள் அவங்க வேற ஒரு பபுளுக்குள்ளே இருக்கிறாங்க, அது வேற ஒரு உலகம். ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, அண்ணாசாரி மூமெண்ட் நடந்தபோது ஒரே தொலைக்காட்சி சேனல், ஒரே பத்திரிக்கை, எல்லாரும் ஒரே மெசேஜை பார்த்தாங்க, அதை நோக்கி திரண்டது. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி கையில் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லோரும் ஆன்லைனில் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்ப்பது வேறு. பொதுவான செய்தி என்பது ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு இது அப்படின்ற முறையில் வருது. இந்த பிரச்சனையை பற்றி கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்தபோது நான் அரண்சையில் தான் ஒரு பேட்டி பேசியிருக்கிறேன். அதை எடுத்து போட்டு இப்போ ஒருத்தர் போட்டிருந்தார், எஸ்வி சேகர், இதையே நீங்கள் அரசுக்கு சொல்லவில்லை நான் கேட்டிருந்தார். அது அப்போயே பேசியிருக்கிறேன். திரிபுராவில் சிபிஎம்ஐ பிஜேபி எப்படி தோற்கடித்தது, ஒரு ஸ்ட்ரோக்கில் 3% 4%லேருந்து 40%க்கு எப்படி போனாங்க, அதுக்கு எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க என்பதை, இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படின்னு சிவம் சங்கர் சிங்
அவருடைய புத்தகம் எப்படி சொல்லுது, இன்னொரு புக் இருக்குது. இது ரெண்டையும் வச்சு சொல்லியிருந்தேன். அது தெரியல, அதை ஒன்றும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கணக்கில் எடுத்திருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்றது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஒரு காலத்தில் நாம் வந்து இருக்கிறோம். பிரான்ஸில் வந்து கிராமப்புறம் நகர்ப்புறத்தை தோற்கடித்து விட்டதுன்னு மார்க்ஸ் எழுதுகிறார். இப்போது நகர்ப்புறம் தமிழ்நாட்டை தோற்கடித்து விட்டது. அது நகர்ப்புறம் தான் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அதிகம், இங்கே தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி வந்து இந்த நகரமயமாக்கம், தொழில்மயமாக்கம் என்பது சாதி இறுக்கத்தை தளர்த்தும், முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தும், டெமோக்ரட்டைஸ் பண்ணுன்றது திராவிட இயக்கங்களுடைய பார்வை. இப்போ நகரமயமாக்கம் பிற்போக்கை ஒழிக்கும் அப்படின்ற கேள்விக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குது? இந்த நியோலிபரல் பாலிசிஸ் அமலாகக்கூடிய இந்த சூழலில் சமூக நீதி, சுயமரியாதை என்ற சொற்களின் பொருள் என்ன? பழைய பார்ப்பன எதிர்ப்பு சுயமரியாதையா, இப்போ வேறு சுயமரியாதை ஒன்று இருக்குதா? அது வந்து இப்போது கேபிட்டல் இன் 20th சென்ச்சுரி புக்கை எழுதிய தாமஸ் பிக்கெட்டி அவர் வந்து அங்கே டிக்னிட்டியை பற்றி எழுதுகிறார். வேஜை காட்டிலும் டிக்னிட்டி எப்படி முக்கியமாக இருக்குது என்பதை பற்றி எழுதுகிறார். இப்போ இந்த சூழலில் டிக்னிட்டி என்பது என்ன? இப்போ இந்த மாதிரி செக்மெண்ட்டு இவங்களுக்கும் விஜய்க்கு வாக்களித்திருப்பதற்கும் உள்ள உறவு என்ன என்பதை பற்றிலாம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கோம். அதை இன்னொரு பார்ட்டில் பேசலாம், மற்ற கருத்துள்ள தோழர்களும் வந்து விவாதிக்கலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு முடிந்த முடிவு அல்ல. இன்றைக்கி இதை நான் பேசுவதற்கு காரணம், இது ஒரு ஹாட்டாக ஒரு விவாதத்தில் இருக்குது. இதில் வந்து குறிப்பாக இந்த பாசிச எதிர்ப்பில் அலைஸாக இருக்க விரும்புகின்ற தோழர்களுக்கு இது புரிய வேண்டும் என்பதற்காக தான் இதை மையப்படுத்தி என்னுடைய உரையை வந்து அமைச்சுக்கிட்டேன். நடந்திருக்கின்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கின்ற தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி. அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதனால் அவங்க தோற்றுட்டாங்க என்று பேசுவது வந்து நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து விலகி கொள்வது. தமிழ்நாட்டின் அறிவுத்துறையினர், தேர்தல் அரசியலில் இல்லாத இயக்கங்கள், நாம் எல்லோரும் தான் தோற்றிருக்கிறோம். அப்போ நாம் எல்லோரும் ஏன் தோற்றிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் வந்து கலெக்டிவாக சிந்திக்கணும், உரையாட வேண்டும். இதில் வந்து பக்கச்சார்புகள் அப்படின்றது எதுவும் இருக்க தேவையில்லை. என்னன்னு கேட்டால், மெயினான இலக்கு என்பது இந்த பாசிசத்திலிருந்து நாட்டை காப்பாற்றுவது அப்படின்றது தான். அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் அதில் எப்படி வெற்றி அடைவது என்ற திசையை நோக்கி அந்த ஒரு புள்ளியை மட்டும் மையமாக வைத்து நாம் விவாதத்தை தொடருவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.